ஓகே. கேக்குதா? ஆரம்பிச்சிடலாமா அப்படின்னு கேட்கலான்னா, இன்னைக்கு ஸ்பீக்கரே ஒரே ஒருத்தர் தான் இருக்கிறாரு. மற்ற ஆட்களை காணா. பரணி இன்னைக்கு கொஞ்சம் காலதாமதமா தான் வருவாரு. ஃபர்ஸ்ட் இவருக்கு கேக்குதா? மத்தவங்க ஏதாவது உங்களுக்கு கேட்டுச்சுன்னா தம்ஸ் அப் போடுங்க. அருள் பிரகாசம் உங்களுக்கு கேட்டுச்சுன்னா சொல்லுங்க. அப்படியே ஆரம்பிக்கலாம். ஓகே. ஒரு 4, 5 தம்ஸ் அப் வந்துருச்சு. அதனால கேட்குதுன்னு நினைச்சு அப்படியே அப்டேட்டோட ஆரம்பிப்போம். இன்னைக்கு வந்து அப்டேட்ஸ் அப்படி என்னென்ன அப்படின்னா, இன்னைக்கு வந்து 3 ரீ-ரிலீஸோட அப்டேட் வந்துச்சு. ஒண்ணு வந்து அமர்க்களம், இன்னொன்னு சிவகாசி, 3வது ரன். 3 படமும் ஏப்ரல் 24ஆம் தேதி இந்த எலெக்ஷன் வீக்கெண்டை முன்னிட்டு ரிலீஸ் ஆகுது. ஏன்னா எலெக்ஷன் நேரங்களால எந்த படமும் அந்த வாரம் ரிலீஸ் ஆகல. இந்த 3 படங்களும் ரீ ரிலீஸ் ஆகுது. அடுத்தது வந்து எல்ஐகே படத்துல வந்து ப்ரொமோஷன் கண்டென்ட்டா நிறைய விட்டுட்டு இருந்தாங்க. அதுல லைனா இப்ப விஜய் சூர்யா அவருடைய பர்சனலா ஒரு வீடியோ விட்டு இருந்தாரு. கார்மேனி செல்வம் படத்துல இருந்து வாடினேன் வாடி அப்படின்னு ஒரு சாங்கு. அந்த சாங்கோட வீடியோ சாங் இன்னைக்கு விட்டுருந்தாங்க. அந்த சாங் பாடுனது நம்ம நண்பர் ட்விட்டர்ல இருப்பாரு வெங்கட்ரமணன். அவரு தான் ரொம்ப நல்லா பாடியிருக்கிறாரு. வேணா கேட்டு வாங்க பாட்டு எப்படி இருக்குன்னு. பிரேக்ஃபாஸ்ட் அப்படிங்கிற படத்துல வந்து டீசர் விட்டுருக்காங்க. விஷால் நடிச்ச செல்லமே ஆனந்த தாண்டவம் அந்த படங்களுடைய டைரக்டர் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்றாரு. ஜி பிரகாஷ் மியூசிக். மிஸ்டர் எக்ஸ் அந்த படத்துல இருந்து 7 days to go, சாரி 6 days to go கவுண்ட் டவுன் போஸ்ட் விட்டுருந்தாங்க. அந்த படத்தோட ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் இன்னைக்கு சாயங்காலம் 5 மணிக்கு நெக்ஸஸ் மால்ல நடந்துச்சு. சீரியஸ் போலீஸ் சில்லறை திருடன் அப்படின்னு சொல்லி ஒரு கேப்ஷனோட காக்கி சர்க்கஸ் அப்படிங்கிற சீரிஸ் வந்து ஜி5ல ஸ்ட்ரீமிங் ஆகுது அப்படிங்கிற ஒரு போஸ்ட் விட்டுருந்தாங்க. இதய முரளி படத்துல இருந்தும் பள்ளிச்சட்டம்பி படத்துல இருந்தும் தயாடு லோகரோட பர்த்டே ஸ்பெஷலா கிளிம்ஸும் போஸ்டரும் விட்டுருந்தாங்க. காட்ஸ் அண்ட் சோல்ஜர்ஸ் அந்த படத்துக்கு ஒரு டீசர்னு சொல்ல முடியாது, ட்ரைலர்னு சொல்ல முடியாது, ட்ரைசர் அப்படின்னு சொல்லி ஒரு புதுசா ஒன்று வீடியோ விட்டுருந்தாங்க. ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா எல்லா மெயின் கேரக்டரோட இன்ட்ரோ மாதிரி இருந்துச்சு. அவ்வளவுதான் நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து முக்கியமான அப்டேட். வேற ஏதாவது அப்டேட் மிஸ் ஆயிருந்தா சொல்லுங்க, தெரிஞ்சுப்போம். மாவீரன் ஐடி ஏதாவது கிடைக்கிறதுக்கு வழி கிடைச்சிச்சா, வெளியே கிடைக்கலையா? புது ஐடியில எது சம்பவம் நடக்காம இருந்துச்சு, புது ஐடியிலேயே ஆரம்பிச்சுதா? பரவாயில்ல. அது தெரில ப்ரோ, அப்பீல் பண்ணியிருக்கேன். வந்தாலும் சரிதான், வரலைனாலும் சரிதான். ஓகே. புது ஐடிக்கு ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன், டிஎம்ல ஃபர்ஸ்ட் ஒரு மெசேஜ் ஹாய் மெசேஜ் போட்டு வைக்கிறேன். அப்பதான் நாலு முன்ன உங்களுக்கு பண்ண வசதியா இருக்கும் எனக்கும். ஓகே ஓகே. அப்புறம் இன்னொரு அப்டேட் மறந்துட்டேன். என்னன்னா அந்த பேரடைஸ் படத்துல கயாடு லோகர் நடிக்கிறாங்க அப்படிங்கிற அவங்களோட போஸ்ட் ஒன்று விட்டுருந்தாங்க பர்த்டே ஸ்பெஷலா. அவ்வளவுதான் அப்டேட். சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க மாவீரன். வேற என்ன நீங்க ஸ்பெஷல்? விஷால் ஸ்பீக்கருக்கு இன்னும் வரல, இன்வைட் பண்ணிருக்கேன். அந்த யாரெல்லாம் பேசுவோம் வீக்கெண்ட் ஸ்பெஷலா. அது வரைக்கும் என்ன ஸ்பெஷல் சொல்லுங்க. எனக்கு அந்த போஸ்டர் பார்த்தோன்னே வாமாதோரையம்மா சாங் தான் ஞாபகம் வந்துச்சு. மதராசப்பட்டினமா? சுத்தி இருந்த ஆளுங்க, அதுக்கு நடுவில் அந்த அம்மா மட்டும் ஜொலிச்சுக்கிட்டு இருந்துச்சு. ஓஹோ. இன்னைக்குதான் வந்து இந்த ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்ல இந்த கமெண்ட்ரி பண்ணுவாங்கல்ல, இன்னைக்குதான் பிரைட்டா பயங்கரமா பரணி எப்படி சிவகார்த்திகேயன் சொல்லும் போது எவ்வளவு குஷியா சத்தமா சொல்லுவாரோ அந்த மாதிரி வந்து ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் இன்னைக்குதான் கமெண்ட்ரி பண்றாங்க, பூஸ்டப்பா பண்றாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இன்னைக்குதான் சிஎஸ்கே பயங்கரமா விளையாண்டுட்டு இருக்கு. சஞ்சு சாம்சன் பயங்கரமா பண்ணிட்டு இருக்காரு. அதுதான் ஐபிஎல் அப்டேட். வேற என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு? இன்னைக்கு பெருசா ஸ்பெஷல் எதுவும் இல்லை ப்ரோ. படமும் இல்லை. ஒரு படத்தை பார்த்துட்டு வந்து தமிழ் சொன்னாங்க பார்த்தா அதையும் நிறைய பேர் பார்க்கல. இன்னைக்கு நிறைய எப்படி எனக்கு எல்லைக்கு எப்படி நிறைய பேர் பார்க்கல அப்படிங்கிறது தெரியல. அடுத்தது வந்து ஸ்பீக்கர்லயே ஆட்கள் இல்லையே, நம்ம ஆட்கள் நிறைய பேரை காணாம. எல்லாம் கிரிக்கெட் பேசிட்டு இருக்காங்க போல. ஆமா ஆமா, டோட்டலா ஐபிஎல் மூழ்கிட்டு இருக்கு. டோட்டலா ஐபிஎல். நானும் அதை தான் பார்த்துட்டு இருந்தேன். அதனால ஒரு 10 நிமிஷம் இப்போ லேட்டா ஆரம்பிக்கலாம்னா சரி நல்லா பயங்கரமா போகுது மேட்ச், நம்ம பாட்டு எப்படி வந்துடும் நினைச்சா எல்லாருமே மூழ்கிட்டாங்க போல இருக்கு. எல்லைக்கு நேற்று 4-5 பேர் பார்த்துட்டு வந்து பேசினாங்களே இப்போ. அவ்வளவுதான். எப்பவுமே ஒரு படம் ரிலீஸ் ஆச்சுன்னா அடுத்த நாள் பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய பேர் பூஸ்டப்பா வருவாங்க. ஆமா நானும் பாத்துட்டேங்க, நல்லா இருந்துச்சு, நல்லா இல்ல, எல்லாம் எப்படி சூப்பரா இருக்குன்னு சொன்னீங்க, படம் எனக்கு பிடிக்கவே இல்லை, ஏன்னா எல்லாம் உங்களுக்கு பிடிக்கல, நீங்க எனக்கு ரொம்ப சூப்பரா இருந்துச்சு அப்படி மாத்தி சொல்லுவாங்க. ஸ்பாயிலரோட கூட சில விஷயம் பேசுவோம். அதுக்கு கூட நிறைய பேர் வரலையே, புது ஆட்கள் வரல. அந்த பிஆரோட ஸ்ட்ரீக் மெயின்டைன் பண்ணுவான் ப்ரோ எல்லைக்கு.
100 தொற்றுமா? எனக்கு இந்த படம் அந்த அளவுக்கு போகுமா அப்படிங்கிறது எனக்கு சந்தேகம். எனக்கு பர்சனலா சந்தேகம். இல்ல இது 100 தொட்டாலுமே ஃபிளாப் வெஞ்சர்ல தான் வரும்னு பேசிக்கிறாங்க. பட் தொட்டுட்டா பிஆருக்கு பெருசா இது இருக்காது. அவரோட ஸ்டார்டம் காப்பாற்றப்பட்டுரும். இல்லைனாலும் காப்பாற்றப்படும். ஒரு ரெக்கார்டு ஒன்று இருக்கும்ல, அந்த எல்லா படமும் 100 கோடி, மொத படம் 100 கோடி, 2வது படம் 100 கோடி, 3வது படம் 100 கோடி, 4வது படமும் 100 கோடினா அது ஒரு ரெக்கார்டு தானே. ஆனா அது அந்த ரெக்கார்டு வந்து பண்ணுவாரா இல்ல நம்ம முன்னாடி எதிர்பார்த்து அந்த ஸ்பீடு பிரேக்கர் அப்படிங்கிற வேர்டு விக்னேஷ் யூஸ் அது அது அவரு ஆனா அப்படி சொல்றாருன்னு பிரகாஷ் பார்ப்போம். ப்ரோ, நீங்க 100 crore தொடலனா ஸ்பீட் பிரேக்கர்னு கிடையாதுல்ல. இப்ப நீங்க அது ஒரு நல்ல, இப்போ ஒரு 50+ பண்ணு 70 பண்ணுச்சுனால அது நல்ல கலெக்ஷன் தானே ஒரு நல்ல புது கலெக்ஷன் ஹீரோக்கு. தாங்க. ஆனா என்னன்னா ஒரு அவர் வந்து இப்ப எப்படின்னா கிராஃப் வந்து பயங்கரமா ஏறிட்டு இருக்குல்ல, இந்த படம் வந்து இப்போ ஒரு அந்த நம்பர் வச்சு பண்ணணும்ல. நீங்க வந்து 60 17 100ங்கிற ஒரு ஒரு பெஞ்ச் மார்க் வைக்கல. ஆனா அந்த படம் என்னன்னா நார்மலா ஒரு இந்த இந்த பட்ஜெட்டுக்கு இந்த அனிருத்துங்கிற ஒரு காம்பினேஷனுக்கு பிரதீப் ரங்கநாதோட 3 ஹாட்ரிக் பிளாக் வெஸ்ட்டுக்கு அப்புறம் ரிலீஸ் ஆகிற படம் எந்த அளவுக்கு வசூல் ஆகணும் ஒரு சின்ன பெஞ்ச் மார்க் இருக்குல்ல, அது இருக்கும்ல. வேணா ஒரு திருஷ்டி போட்டு நினைச்சுக்கலாம் பிரகாஷ் ப்ரோ. ப்ரோ இந்த படம் இன்னைக்கு தான் பார்த்தேன் மதியம். ஓகே ஓகே, சொல்லுங்க சொல்லுங்க. பட் பார்த்தா எனக்கு சுத்தமா செட் ஆகல இந்த படம். இந்த மாதிரிதான் 4 பேர் வருவாங்க, கரெக்டா பேசலாம், ஜாலியா இருக்கும் அப்படின்னு பார்த்தா இப்பதான் நீங்க வந்திருக்கீங்க முத ஆளா. சொல்லுங்க என்ன ரெண்டு ஒர்க் ஆச்சு, என்ன ஒர்க் ஆகுதுன்னு சொல்லுங்க கேட்போம். ஒர்க் ஆச்சுன்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு 10 நிமிஷம் ஸ்டார்டிங் அந்த விசுவல்ஸ் பார்க்க கிராண்டியரா இருந்துச்சு. மற்றபடி பெருசா கதை எங்கேயுமே அடுத்த ஒரு சீனுக்கு அடுத்து ஒரு சீன் நகரவே மாட்டேன்ருச்சு. ரொம்ப அப்படியே ஒரு சீன் எடுத்து இழுத்துட்டே போயிட்டு இருந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துருந்தாங்க. அது மாதிரி ஹீரோயினி கேரக்டரேஷன் பார்த்தா அதே இப்போ பிரகாஷ் ப்ரோ, கார்த்தி படம் வந்துச்சுல்ல வா வாத்தியார், அதே மாதிரி அதே கேரக்டரேஷன் அதே மாதிரி தான் இருந்துச்சு. அவங்க கேரக்டருமே நல்லா இல்லை. கண்டினியூ பண்ணுங்க, என்னாச்சு அப்படியே இல்ல முடிங்க. என் கூட ஒரு ஃபேமிலி உட்காந்து பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்கெல்லாம் பார்த்தோன்னா படம் முடியறதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி எந்திரிச்சு கிளம்பிட்டாங்க. என்னடா படம் இது அப்படின்னு சொல்லிட்டு. பிஆர் பிஆர் ஆக்டிங் ஓகே ரெகுலராக இருந்துச்சு. பட் டியூடு டிராகன்ல பண்ண அளவுக்கு இந்த படம் இல்லை. மேபி அவர் சொன்ன மாதிரி லவ் டுடேக்கு அப்புறம் கமிட் ஆன படத்தினால கொஞ்சம் சட்டிலான ஆக்டிங் மாதிரி தான் இருந்துச்சு. பட் டியூட்ல பார்த்த மாதிரி ஆகா ஓகோன்லாம் இல்லை இந்த படத்தில். அவரோட பெர்ஃபார்மன்ஸும் பெருசா. எஸ்ஜே சூர்யா அந்த கடைசி ஒரு 10 நிமிஷம் போசனை தவிர எஸ்ஜே சூர்யா வரப்பெல்லாம் கடுப்பாக தான் இருந்துச்சு ஃபுல்லாக. பெருசா எங்கேயுமே அதாவது புதுசா எதுவுமே பார்த்த மாதிரி இல்லை படத்துல. எனக்கு தெரிஞ்சு இந்த படம் சண்டேவை தாண்டினா மண்டேலாம் போறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இன்னைக்குமே எங்கேயுமே கூட்டம் இல்லை. கரெக்டா இன்னைக்கு பார்த்து எலெக்ஷன் பீக் பிரச்சாரங்கள் போயிட்டு இருக்கு. ஒரு சைடு இன்னொரு சைடு வந்து சிஎஸ்கே மேட்ச் அப்படி இப்படின்னு சொல்லி சண்டேவே பார்த்தீங்கன்னா சண்டே நீ சண்டேவே இல்லை, சாட்டர்டே சாட்டர்டே தானே. ஆமாங்க, நாளைக்கு தாங்க சண்டே. ஏங்க நீங்க என்ன கன்ஃபியூஸ் பண்ணிட்டீங்க? ஆனா இது வீக்கெண்ட் கிறிஸ் ப்ரோவா யார் பேசுனீங்க? டியூஸ்டே லீவ் வேற இருக்கு, ஸோ பார்ப்போம். ஏப்ரல் 14 அது ஒரு லீவ் இருக்குல்ல. இல்ல லீவ் இருக்கு ப்ரோ. மற்றபடி வேற படம் இல்லை, இல்லை ஆப்ஷனுக்கு இல்லை. பட் அதனால இந்த படத்துக்கும் யாரும் போல. தெரியல ப்ரோ, பார்ப்போம் என்னன்னு. அடுத்து நீங்க தான் வந்து காப்பாற்றணும். அடுத்து மிஸ்டர் எக்ஸா அந்த படம் நெக்ஸ்ட் வீக் வருதா. அதுவும் ட்ரெய்லரும் சுமாராக தான் இருந்துச்சு. பெருசா எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. அதுவே ட்ரெய்லரே ரொம்ப போர் அடிச்சது, லென்த்தா இருந்த மாதிரி இருந்துச்சு. இந்த படமும் இல்லை, அடுத்த படம் அந்த படமும் கை கொடுக்கலன்னா அடுத்த 3 வாரத்துக்கு தேட்டர் டல்லா தான் இருக்கும். அதான் கிறிஸ் ப்ரோ, நீங்க தான் அடுத்தது தங்கராய சக்திவேல் தான், அவ்வளவுதான். பிரகாஷ் ப்ரோ, இது ஆடியோ லான்ச்லாம் எதுவும் நடக்குமா? கரையில எப்படி ட்ரெய்லர் அதெல்லாம் எதுவும் அப்டேட் வருமா? இன்னும் 3 கரை வாரம் தான் இருக்கு. 19ஆம் தேதி ஆடியோ லான்ச் ப்ரோ. ஓகே. 19 ஆடியோ லான்ச்சு. 24 25 ஸ்ரீகிருஷ்ணா காலேஜில் ஒரு ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் நடக்குது.
அடுத்து அப்படியே படம் 30ஆம் தேதி ட்ரெய்லர் வந்து அந்த 28th அந்த மாதிரி தானே வரும் ப்ரோ. 25th ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்ல வருது. பிரதர் பிரகாஷ் பிரதர் சொல்லுங்க bro. பிரதர் படம் பார்த்தேங்க பிரதர். இல்லைக்கு ஒன்றும் ஆவரேஜ் தான் பிரதர். உங்களுக்கு எப்படி செட் ஆயிடுச்சுங்களா எப்படி? இல்லைங்க brother, புரியல. இல்ல படம் பார்த்தேங்க பிரதர், ஒரு ஆவரேஜ் தான். ஓகே. அவரு ஒரு ஜென்சியே ஃபாலோ பண்ணிட்டே இருக்காரு. டியூட்லயும் அதே மாதிரி, எல்லைக்கு அதே மாதிரி. அவரோட டார்கெட் ஆடியன்ஸ் அவங்க தானுங்க. அவங்க தான் திருப்பி திருப்பி அதே ஃபாலோ பண்ணா எப்படிங்க ஆடியன்ஸ் போர் அடிக்காதா? இல்ல, அதுக்கு டார்கெட் ஆடியன்ஸ்க்கான படம் தான் இது முழுக்க முழுக்க. இந்த படத்தை அதே மாதிரி நீங்க ஒண்ணுதான் கான்செப்டாவே என்னன்னா சயின்ஸ் ஃபிக்ஷன் அப்படி இப்படிலாம் கிடையாது. 2040 ஃபியூச்சர்ல நடக்கிற ஒரு கதை, அவ்வளவுதான். மற்றபடி எல்லாமே நம்ம வந்து இப்ப அந்த பீரியட் நடந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு இந்த இதுல சொல்லுவாங்கல்ல, இந்த அஸ்த போவது யாருல ஒரு சின்ன கற்பனை அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி தான் கற்பனை தானே. அதுல வந்து 2K கிட்ஸுக்கு பிடிக்கிற அளவுக்கு தியேட்டர் மூமெண்ட்ஸ் என்ஜாய் பண்ற அளவுக்கு தியேட்டர்ல வந்து அந்த எந்த ஆடியன்ஸ் என்ஜாய் பண்ணுவாங்க கை தட்டுவாங்களோ அவங்களுக்கான ரெஃபரன்ஸ் நிறைய வச்சு, இன்ஸ்டா ரெஃபரன்ஸ், இன்ஸ்டா ட்ரெண்டிங் சாங்ஸ் ரெஃபரன்ஸ், இன்ஸ்டா ரீல் ரெஃபரன்ஸ், அதுல பிரபலமான இன்ஃபுளுசர் ரெஃபரன்ஸ்னு சொல்லிட்டு அதையே நோக்கியே படம் பண்ணியிருக்கிறாங்க. அது அவங்களுக்கு செட் ஆகும், நமக்கு அது ஒன் டைம் வாட்சபிளா இருக்கும். ஆனா இந்த கிறிஷ் அவர் சொன்னாங்களேங்க பிரதர், அவரு அதே மாதிரி தான் நானும் சென்னையில தான் பார்த்தேன் மூவி. அதே மாதிரி ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்த்தாங்க. அவங்க ஆக்சுவலா இன்ட்ரோலுக்கு அப்புறம் எந்திரிச்சு கிளம்பிட்டாங்க ஒரு 4-5 பேர். எனக்கு ஷாக் ஆயிடுச்சு, என்னடா அப்படி போறாங்க, என்ன எனக்கே டவுட் ஆயிடுச்சு. ஆனா என்ன படத்துல முகம் சுளிக்கிற அளவுக்கோ இல்ல வந்து ஆபாசமாவோ எதுவுமே இல்லையே படத்துல. என்ன உங்களுக்கு அந்த மாதிரி எதுவுமே இல்ல. ஆனா எந்திரிச்சு போனதான் எனக்கு ஒரு ஷாக் ஆயிடுச்சு. ஆபாசமா இல்ல பிரதர். என்ன சொல்றதுன்னா, இப்போ ஃபேமிலியா 2 பசங்களை கூப்பிட்டு வராங்கல்ல, 2 பொண்ணுங்களை கூப்பிட்டு வராங்க. படம் ஃபுல்லாவே அந்த லவ் 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 லவ்னு கடைசி வரைக்கும் அதுனே எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. இல்லையே படம் பேரே லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி. லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி தான் பிரதர். கொஞ்சம் புதுசா, அதாவது லவ்னா அடுத்து வேற ஏதாவது கமர்ஷியல் எலமெண்ட் வச்சு ஃபேமிலியோ ஏதோ ஒண்ணு, அதாவது நகட்டுற மாதிரி கொண்டு போனோம் படத்தை. ஸ்டார்டிங்ல எனக்கு புரியலையேங்க. படத்துல அந்த ஃபேமிலி எமோஷன்ஸுக்கு கான்செப்டுக்கு சீமான் வச்சிருக்காங்க. 2வது இதுக்கு முன்னாடி அவர் எடுத்த என்ன படம், போடா போடி ஃபர்ஸ்ட் படம், அதே எடுத்துக்கோங்க. அது முழுக்க முழுக்க லவ் தான் முழுக்க முழுக்க லவ் தான். டைட்டில் டான்ஸுங்கிறது ஒரு காம்படிஷன்ங்கிற மாதிரி வச்சாலும் மெயின் சாராம்சமே அந்த படத்தை லவ் தான். அடுத்து 2வது படம் 400 அப்படி தான், அது லவ் தான். ஒரு அந்த பொண்ணுக்கான அந்த பொண்ணு மீதான லவ் வந்து அவர் எந்த அளவுக்கு கொண்டு போகுதுங்கிறது லவ். 3வது காத்து வாக்கில் 2 கால், அதுலயும் காதல் தான் மெயின் அம்சமே. அது 2 காதல், இரட்டை காதல்ங்கிற மாதிரி 2 பேர் காதல், முழுக்க முழுக்க காதல். அது வேற எங்கேயுமே இல்லையே. ரெண்டா இருந்துச்சு, அதுல காதல் மட்டும் தான் இருந்துச்சு. இத்தனைக்கு அதுலயாச்சும் இந்த ஃபேமிலி ஆடிச்சு ஓடி போறது கூட காரணம் இருக்கும். அந்த பாதாம் பருப்பு சீனு, பிஸ்தா பருப்பு சீனு, அது இதுன்னு சொல்லிட்டு பேசுவாங்க. வேற ஒன்று லவ் முழுக்க முழுக்க லவ் ஓடும். இதெல்லாம் ஒரு ஃபேண்டசி எலிமெண்ட் மாதிரி நீ ஜாலியா உட்காந்துட்டு பின்னாடி பேக்ரவுண்ட் இப்படி இருக்கு, இது அவங்க இருக்கு, தலைவர் 189 போட்டுக்கிறாங்க, சூரியவம்சி வைபவ் சூரியவம்சி இந்த இது ஆடுறாரு, டேஸ் வாங்கிட்டு ஆடுறாரு. அப்படி ஏதோ நம்ம இந்த அடியப்படத்துல பார்த்த மாதிரி அது ஒரு 5 நிமிஷம் பார்த்து விசுவல்ஸ் சும்மா சுத்தி காமிச்சாம நார்மலா எல்லாம் பேக் திரும்பி. ஆனா இந்த படம் பூராமே விசுவல்ஸ்ல அந்த 2040 முடிஞ்ச அளவுக்கு மேட்ச் பண்ணிருப்பாங்க. அதெல்லாம் கற்பனை நடக்கவே நடக்க 2040 2400 ஆனாலும் அது எப்போ நமக்கு நடக்குமாங்கிறது அடுத்த விஷயம். நமக்கு தெரியுமா, இதோட அப்டேட் ஆகுமா நமக்கு தெரியாது. பட் விசுவலா அவங்க முடிஞ்ச அளவுக்கு என்ன பிரசன்ட் பண்ணுமோ பண்ணிருக்காங்க. அது லவ்ங்கிறத நம்ம மெயின் கோர் கான்செப்ட். அதுலயும் வில்லனுக்குமே கான்செப்ட் லவ் தான். அது அவர் லவ்னால ஏற்பட்ட பாதிப்பு, அதனாலதான் இந்த ஆர்பி அப்படிங்கிறப்ப எல்லாமே கரெக்டா அவங்க பேஸே அதானே. அதுல நம்ம என்னத்தை சொல்றது எனக்கு ஒன்றும் புரியலையே. இல்ல பிரதர், 400 ரவுடி தான் படத்துல லவ் கான்செப்ட் இருக்கு, ஓகே. பட் அடுத்தடுத்த ஸ்டேஜ்ல அது நகருது. அப்பாவுக்கு இந்த பிரச்சனை இருக்கு, அப்பா இந்த பொண்ணு வந்து ரிவெஞ்ச் எடுக்க வந்திருக்கு, இவர் ஹெல்ப் பண்றாரு, இதனால கொஞ்சம் லவ் வருது அப்படின்னு சொல்லிட்டு கதை நகருது. இந்த படத்துல எதுவுமே நகரல. அப்படி பார்த்தாலும் இதுலயும் அம்மா சென்டிமெண்ட்லாம் வரும்ல ப்ரோ. ஹீரோயின் அவங்க அம்மா, அவங்க போன் அடிக்டா இருப்பாங்க, அவர் செகண்ட் ஹாஃப்ல திருந்தி வர்றது, அந்த மாதிரி இதுவும் போகுமையா? உண்மையா சொல்லுங்க, அந்த அம்மா சென்டிமெண்ட் கண்டிப்பா உங்களுக்கு ஒர்க் ஆச்சான்ட்டு எனக்குலாம் அதை ஒர்க் ஆச்சு. இல்ல அது வேற ப்ரோ, வச்சிருந்தாங்கல்ல நான் சொல்ல வரேன். அப்படி பார்த்தா 400 ரவுடி தாரையுமே எத்தனை பேருக்கு அந்த அப்பா சென்டிமெண்ட் ஒர்க் ஆயிருக்குன்னு தெரியாது. நீங்க அதை தவிர வேற எதுவும் இல்லைன்னு சொன்னீங்களா? நீங்க சொன்னதுக்கு நான் சொல்ல வரேன், இதுலயும் இந்த மாதிரி சீன்லாம் இருக்கு அப்படின்னு. இல்ல, இது கொஞ்சம் எரிச்சலா இருந்த மாதிரி தான் இருந்துச்சு தியேட்டர்ல உட்காந்து பாக்குறப்போலாம். இந்த இன்ட்ரோல் பிளாக்
ஒரே லவ் லவ் லவ்னு போட்டு அப்படியே டம்ப் பண்ற மாதிரி இருந்துச்சு. அந்த அளவுமே சுத்தமா கனெக்டே ஆகலையே. ஆமா, அது கரெக்ட் தான். அதுதான் பிரச்சனை ப்ரோ. இப்போ ஃபர்ஸ்ட் யூத் சீனே இப்போ ஹார்ட் யூத் அட்டாக் எடுத்துக்கிட்டீங்கன்னா வருதுங்கிறாங்க. அதுவுமே ஃபுல்லாமே லவ்ல இருந்தா ஃபுல்லாமே லவ் லவ்னு வரும், கடைசியில ஃபேமிலி சென்டிமெண்ட். பட் அந்த லவ் வந்து நமக்கு கனெக்ட் ஆச்சு, நம்மனால அந்த 2 மணி நேரம் 2.25 மணி நேரம் உட்காந்து அதை கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சுச்சு. பட் இந்த படத்தை ஒரு சீனை கூட கனெக்ட் பண்ணிக்க முடியல. அது இல்லாம இந்த படத்துல ஒரு தியேட்டர் ஹை மூமெண்ட் கூட இல்ல. ஒரு தியேட்டர் ஹை மூமெண்ட் கூட இல்லையா? ஓகே. அந்த ஹார்ட் அட்டாக் சீன்லாம் சுத்தமாவே லாஜிக்கே இல்ல. அது சுத்தமாவே அதோட இம்பார்ட்டன்ஸ் கன்வே ஆகல. ரொம்ப அது காமெடி சீன் மாதிரி இருந்துச்சு. அங்கேயே அது வந்து அந்த இம்பாக்டே கிரியேட் பண்ணல. லவ் அந்த இல்ல, அது ரொம்ப ஆர்டிபிஷியலா இருக்கு bro. ஒரு பொண்ணை பார்த்தானே ஹார்ட் அட்டாக் வர்றதெல்லாம் ரொம்ப ஆர்டிபிஷியலா, இதெல்லாம் நடக்குமாடா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அந்த டோட்டல் சீனே ஒரு காமெடி தான் நினைச்சேன். அந்த ஹார்ட் அட்டாக்னே எனக்கு கடைசியா தான் தெரிஞ்சுச்சு. அது ஒரு காமெடி, ஏதோ சும்மா காமெடி சீன் மாதிரி தான் இருந்தது. கடைசியில பார்த்தா ஹார்ட் அட்டாக் அப்படின்ட்டாங்க. அதுவும் செட் ஆகல. சீமானுக்கும் அந்த ரோல் பெருசா இம்பாக்ட் எனக்கு ஒன்றும் பெருசா அதுல தெரியல. சும்மா ஒரு சாதாரண அப்பா ரோல் மாதிரி தான் இருந்துச்சு. தெரியல, மேபி இந்த ஹாப்பி ராஜ் சொல்லுங்க சொல்லுங்க. யூத் எல்லாம் பார்த்தனால மேபி இந்த படம் கொஞ்சம் லோவா இருந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஹாப்பி ராஜ் நல்லா இருக்கா ப்ரோ? பாத்துட்டீங்களா ப்ரோ? ஹாப்பி ராஜ் செமையா இருந்துச்சு. பிரதர், யூத் வந்து நம்ம ஸ்கூல் கனெக்ட் ஆகும், எல்லாமே நிறைய பேருக்கு அந்த ஸ்கூல் லைஃப்ல ஏதோ ஒரு கனெக்டட் இருக்கும். அதனால செட். இது ஃபியூச்சரிஸ்டிக்னால நிறைய பேருக்கு கனெக்ட் ஆகுது, கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். கூட அவர் பேசுறது உங்களுக்கு எல்லாம் கேக்குதா? எனக்கு பிரேக் ஆற மாதிரி இருக்கு. மாவீரன் இப்ப கேக்குதுங்களா? கேக்குது கேக்குது இல்ல உனக்கு? ப்ரோ, விட்டு விட்டு கேக்குது. பாதி கேட்டுச்சு இப்ப நீங்க பிரேக் பேசுறது. ஆகுது. இன்னொன்னு என்னன்னா, நேத்து தான் நான் படம் பார்த்தேன். ஸோ படம் பேரே லைக் லவ் இன்சூரன்ஸ் கம்பெனின்னு இருக்கு. பட் அந்த லவ்வோட இம்பாக்ட் சுத்தமாவே கன்வே ஆகல. இதே டூட் பார்த்தீங்கன்னா அந்த ஃபீல் செமையா கன்வே ஆகும். மேபி மியூசிக் கம்மியா இருந்துச்சு. மியூசிக் நல்லா தான் இருந்தது. பட் ஸ்டில் டூட்ல இருந்த ஒரு இம்பாக்ட் இதுல சுத்தமாவே கிடைக்கல அந்த லவ் போர்ஷன்ஸ்ல. இல்ல ப்ரோ, மியூசிக்லாம் சூப்பரா தான் இருந்துச்சு. அந்த மியூசிக் ஏத்த ஸ்கிரீன் பிளே இல்லை அந்த படத்துல. இந்த படத்துல பாத்தீங்கன்னா மியூசிக் கேட்க தனியா அதை கேட்க சூப்பரா இருக்கு. பட் அந்த கதையோட அந்த சீனோட அந்த மியூசிக்கை கனெக்ட் பண்ணிக்க முடியல. அதனால பெருசா எங்கேயுமே மியூசிக் பெருசா பேச முடியல இந்த இதை. இந்த சீன்ஸாவும் ரொம்ப கம்மியா இருந்த மாதிரி இருந்துச்சு. மோர் ஆஃப் டைலாக்ஸாவே இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. பேசிக்கிட்டே இருக்காங்க கண்டினியூஸா, அது சீன்ஸா இல்லாத மாதிரி ஃபீல் ஆச்சு. மாவீரன் ப்ரோ இருக்கீங்களா? இருக்கு இருக்கு. ப்ரோ உங்களுக்கு நீங்க சொன்னீங்களே அந்த லைக் பிஆரோட இதுல வந்து எனக்கு லவ் டுடே லைட்டா பிடிக்கும், இது உங்களுக்கு எப்படி பட்டுச்சு? வீக்கஸ்டா இல்ல? எனக்கு வீக்கஸ்ட் தான். பிஆரோட ஃபில்மோகிராஃபி அந்த 4 படங்கள்ல இதுதான் கடைசி. ஆனா ரொம்ப என்னால உட்கார முடியல, அந்த அளவுக்குலாம் இல்லை. எனக்கு படம் எங்கேஜிங்கா இருந்துச்சு. பெரிய ஸ்கிரீனுக்கான படம், அது வேணா அடிச்சு சொல்லலாம். ஒன் டைம் வாட்சபிள். அந்த மாதிரி பெரிய எக்ஸ்பெக்டேஷனோட போனதால எனக்கு கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட் கொஞ்சம் கம்மியா இருந்துச்சு. ஆனா பெரிய ஸ்கிரீன்ல பாக்குறதுக்கு தேவையான ஒரு எஃபோர்ட் கண்டிப்பா இருக்கு. இன்னொரு பிரதர் சொன்ன மாதிரி நேற்று என்னோட ஷோலையுமே நிறைய ஃபேமிலிஸ் எந்திரிச்சு போயிட்டாங்க. ஃபேமிலிஸ்ன்னு இல்லை, நிறைய க்ரௌட் இன்ட்ரோலே போயிட்டாங்க. இன்ட்ரோலுக்கு அப்புறம் நிறைய பேர் கிளம்பி போயிட்டாங்க. அந்த டைட்டில் கார்டு போட்டதுக்கு அப்புறம் ஒரு சீன் போயிட்டே இருந்துச்சு. திடீர்னு படம் முடிஞ்சுன்னு எல்லாம் லைட்டு போடுறானுங்க. தியேட்டர்ல நான் மட்டும் தான் உட்காந்துருக்கேன், எல்லாம் எந்திரிச்சு போயிட்டானுங்க. அப்பதான் பாக்குறேன் எவனுக்குமே அந்த படம் பிடிக்கலன்னு. என்ன பண்றது, விடுங்க. அடுத்த படத்துல பிஆர் கம்பேக் கொடுப்பாரு, நம்புவோம்.
அடுத்து என்ன பண்றாரு? அவரே டைரக்ட் பண்றாரா? பிரகாஷ் ப்ரோ அடுத்து மைத்ரி மூவி இல்ல மேக்கர்ஸ் update. மைத்ரி மூவி இல்ல மேக்கர்ஸ் தெலுங்குல மைத்ரி மூவி கமிட்மெண்ட். ஆனா அவர் டைரக்ட் பண்றாரா இல்ல வந்து அடுத்த டேரக்டர் நடிக்கிறாரான்னு அவர் இன்னும் உறுதிப்படுத்தவே இல்லை. எல்லாம் எல்லைக்கு ரிலீஸ்க்கு அப்புறம் பாத்துக்கலாம், எப்படி ரெஸ்பான்ஸுங்கிறத பாத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு இதுலயும் கதையும் கேட்டுக்கிட்டு இருக்காரு. கதை எந்த கதை திருப்திகரமா இருக்கோ அந்த கதையை தேர்ந்தெடுத்துக்கலாம். அப்படி எதுவுமே திருப்திகரமா இருந்தா நம்மளே ஓன் டைரக்ஷன் நடிச்சிடலாம் அப்படிங்கிற ஐடியால இருக்குது. பிரகாஷ் ப்ரோ. ஆனா அது ஏபிஎஸ் இல்லையா பிரகாஷ் ப்ரோ, இந்த ஓன் டைரக்ஷன்? ஹலோ, கேக்குது மோனிஷ் ப்ரோ. சாரி பிரகாஷ் ப்ரோ, இது தெலுங்கு டைரக்டர் தான் சொன்னாங்க ப்ரோ விபி வலைபேச்சுல. ஆமா, ஒரு வயசான தெலுங்கு டைரக்டர் 50 கோடி ரூபாய் சம்பளம்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த படம் பெருசா numbers ஃபேமஸான பண்ணாது டைரக்டர் bro. தான் சொன்னாங்க. அவ்வளவுதான். ரொம்ப ஃபேமஸ் இல்ல, ஆனா ஓரளவுக்கு ஃபேமஸான டைரக்டர் சொன்னாங்க. நேம் தான் ஞாபகம் வரல. பிரகாஷ் ப்ரோ மேட்ச் பார்க்க போயிட்டாரா? ஆமா ஆமா. இல்லைங்க, இங்கதாங்க இருக்கேன், அப்படியேதாங்க இருக்கேன். சொல்லுங்க. அப்படியே மேட்ச் பார்த்துக்கிட்டே பேசுறேன், பேசிக்கிட்டே மேட்ச் பாக்குறேன். பிரகாஷ் ப்ரோ, 212க்கு 2 விக்கெட், 20 ஓவர் கம்ப்ளீட்டடு. காத்துவாக்குல 2 கதை சொன்னீங்கல்ல, அதுல ஹீரோயின் ஃபேக்டர்ஸ் கொஞ்சம் ஓப்பனிங்க்கு கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆச்சு ப்ரோ. அது சமந்தா அந்த பாட்டு அதெல்லாம் கொஞ்சம் நல்லா ஓப்பனிங் கொடுத்தது. இந்த படத்துல அந்த அந்த அளவுக்கு அந்த பாட்டை ஓப்பன் இதுவாச்சு. அந்த ஹீரோயின் அந்த அளவுக்கு பெருசா யாருக்கும் பிடிக்கல போல இருக்கு. இந்த 2 கான்செப்டா படத்துக்கு 2 காதல், 2 பேர்த்தையும் லவ் பண்றாரு, 2 பேத்துல யாரை கல்யாணம் பண்ணிக்கிறார், யாரை ஒரிஜினல் லவ் பண்றாரு அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புக்காக பார்க்க போறது ஒண்ணு. அனிருத் சாங்ஸ் ஒண்ணு. அந்த அந்த எல்லா பாட்டும் அதுல ஹிட் ஆயிடுச்சு. இன்னொன்னு என்னன்னா, இந்த டியூடு படம் வந்தப்ப வந்து ஒருத்தர் மீன் போட்டிருந்தாரு. அதை வந்து கிண்டல் பண்ணி நிறைய பேர் பேசும்போது நான் உள்பட என்ன போட்டிருந்தாரு அப்படின்னா, இப்ப அனிருத்துக்கு இருக்கிற மிகப்பெரிய டாஸ்கே டியூடோட ஓஎஸ்டியை மேட்ச் பண்றதுதான். கண்டிப்பா சாயா பேங்கர் போட்ட பிஜிஎம் அவரால் பண்ண முடியுமான்னு தெரியலன்னு சொல்லி போட்டது எனக்கெல்லாம் தூக்கி வாரி போட்டுச்சோ. அனிருத் எப்பேற்பட்ட கை, அனிருத்தை சந்தேகப்படுறீங்களா பாருங்க, என்ன அது விக்னேஷ் சிவன் காம்பினேஷன்ல பார் பிரிச்சு மேய போறாரு அப்படின்னு அவர் நல்லா பண்ணியிருந்தார், சூப்பரா பண்ணியிருந்தார். ஆனா அந்த டியூடை நம்ம ட்ரோல் பண்ணாலும் என்னன்னா ஒரே பிஜிஎம் திரும்ப 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 போட்டிருக்காரு அப்படின்னு சொன்னாலும் டியூடு வந்து தேட்டர்ல ஒரு எலிவேஷன் கொடுத்துச்சு இல்ல. அந்த எலிவேஷன் நிறைய பேருக்கு இந்த இதுல கிடைக்கலன்னு சொல்லி பாக்குறாங்க. ஆனா எனக்கு பிஜிஎம் ஒர்க் ஆச்சு. ஏன்னா அனிருத் தான் இந்த படத்தோட மிகப்பெரிய பிளஸ். கரெக்டா அந்த பிஜிஎம் அந்த பழைய சாங்ஸ் எல்லாம் எங்க கரெக்டா யூஸ் பண்ணுமோ, அந்த படத்தோட சாங்ஸ் எங்க கரெக்டா யூஸ் பண்ணுமோ எல்லாத்தையும் கரெக்டா யூஸ் பண்ணியிருந்தாரு. பக்காவா ஒர்க் ஆச்சு. ஆனா நிறைய பேருக்கு அந்த டியூடோட தாக்கம் வந்து இதுல எதிர்பார்க்கறாங்க. இப்போ இந்த வசூல்ராஜ் அல்ல கமல் சொல்ற மாதிரி எல்லாரும் மசாலாவை பார்த்து பார்த்து ஆபரேஷன் தியேட்டர்லயும் மசாலா எதிர்பார்க்கறாங்க அப்படிங்கிற மாதிரி இதுலயும் மசாலா பயங்கரமா எதிர்பார்த்துருக்காங்க. விக்னேஷ் சிவன் என்ன எதிர்பார்க்கணும் அதை மட்டும் எதிர்பார்த்துட்டு வந்து கரெக்டா இருந்திருக்கும். ஆனா எல்லாம் பிரதீப் ரங்கநாதன் அவரோட முந்தைய படங்கள் அதை கம்பேர் பண்ணியே போய் பார்த்திருப்பாங்க போல. விக்னேஷ் சிவனை தான் கம்பேர் பண்ணணும், ஏன்னு தெரியல. டியூட் வந்து பிரதீப் பிஆரோட நிறைய சீன்ஸ் அவர் தான் வந்து அந்த படத்தை வந்து புஷ்அப் பண்ண மாதிரி இருந்தது. இந்த படத்துல அந்த மாதிரி எதுவும் இல்லைன்னு சொல்றாங்களே. பிஆரோட பெருசா எதுவும் வெளிப்படல. பிஆரோட ஸ்டைலு அந்த இது எதுவுமே இல்ல. அவர் தாங்க அடக்கி வச்சிருக்காரு. உண்மையாலுமே இதாங்க பெஸ்ட். விக்னேஷ் சிவன் திரும்ப அவர் ஹைப்பர் ஆக்டிவா காட்டியே கத்திக்கிட்டே இருந்தாங்க ஆகும். டியூட் படத்துல அவருடைய இதுதானே பெருசா இருந்தது. அந்த நிறைய லீக் சீன்லாம் அன்னைக்கே போட்டாங்க, இதெல்லாம் பயங்கரமா இருக்கு சிரிக்கிறாங்க. இந்த படத்துல அது மாதிரி எதுவுமே போடல. பிஆரோட எலிவேஷன் எதுவுமே போடலையே. எலிவேஷன் இல்லைங்க, கதைக்கான முக்கியத்துவங்கிற நான் என்னன்னா கதையே இல்லைன்னு அது ஒரு விஷயம், சிம்பிளான கதை தான். ஆனா அதுல ஒரு கேரக்டர் தான் கரெக்டா இருக்கிற கரெக்ட். எனக்கு ஒரு ஹீரோ கடைசி சீன்ல தான் அவருக்கு மாசு, அது வரைக்கும் அவர் ஒண்ணுமே இல்லைங்கிறது நல்ல ஒரு ஒரு எப்படி சொல்றது. அவர் 2வது படமா அவர் தேர்ந்தெடுத்து பண்ணாரு, அப்படியே கொஞ்சமா பண்ணி பண்ணி 3வது படமா பண்ணாரா? இல்ல 2வது படம் லவ் டுடே 2 படமும் வந்துடுச்சு. ஆமா, லவ் டுடே தான், லவ் டுடே ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆயிடுச்சு, 2வது படமா கமிட் ஆனாரு. அப்ப கரெக்டா தான் பண்ணிருக்காரு. அதுக்கப்புறம் 2 படமே ஹைபர் ஆக்டிவா நடிக்கிற மாதிரி ஆனாலும் நீங்க இப்படி அது எப்பவுமே ரிலீஸ் அமையறதா சிக்கலா போயிடுச்சு. ஆனா ப்ரோ இந்த படத்துல யூனிக்கா ஒண்ணு பண்ணியிருந்தாங்க, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த ரோபோட்டுக்கு அனிருத் வாய்ஸ் கொடுத்தது நல்லா பண்ணியிருந்தாங்க. அந்த ரோபோட்டு செமையா இருந்துச்சு. ஆமா, எனக்கு அது பயங்கரமா ஒர்க் ஆச்சு. பிரகாஷ் பிரதர், நீங்க இப்ப சொன்னீங்கல்ல டூடோட இம்பாக்ட்னு. ஆக்சுவலா விஜய் நீங்க விக்னேஷ் சிவனோட ப்ரீவியஸ் இதே நீங்க கம்பேர் பண்ணீங்கனாலே இதுதான் இப்ப
ஹீரோ ஹீரோனுக்கான கெமிஸ்ட்ரி ரொம்ப கம்மியா இருந்தது, சுத்தமாவே செட் ஆகாது இந்த மூவி தான். இதுக்கு முன்னாடி அவரோட எல்லா படத்துலயுமே கெமிஸ்ட்ரி நல்லா இருக்கும், சுத்தமாவே ஜெல்லே ஆகல ரெண்டு பேர் பேருமே. அப்ப கிருத்தி செட்டிக்கு இந்த நெகட்டிவ் இந்த இமேஜை குத்திட்டீங்க. அது என்ன படம்? வாவாதியாரு. இப்ப இது அடுத்து இந்த இன்னொரு படம் வரவே வரல, அது வரவும் வராது. வந்தாலும் அதுக்கு இது அது வந்து அதான் அதான் அது நீங்களே அதைத்தான் சொல்லுங்க, சொல்லிட்டு லாஸ்ட் 4 படத்தை விக்னேஷ் சிவனோட கம்பேர் பண்ணுங்க, இது நல்லா இருந்துச்சு, அதான் சொல்லுங்க. எனக்கு காத்துவாக்குல 2 காதலை விட எனக்கு இது ஒர்க் ஆச்சுங்க. எனக்கு சீரியஸா சொல்றேன், எனக்கு காத்துவாக்குல 2 காதல் ஒர்க் ஆகல. எனக்கு அதுல அங்கங்கதான் ஒர்க் ஆகும். அது எனக்குலாம் அந்த நயன்தாரா கார்ல சுத்திக்கிட்டு அந்த ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே ஒரு விஷயம் பேசுவாங்க, எரிச்சல் ஆகும். ஆனா எனக்கு இந்த படத்துல எந்த படமும் எந்த சீன் என்ன எரிச்சல் ஆக்கல. இந்த படம் எனக்கு ஒர்க் ஆச்சு. அது ஏன் அது தெரியல, ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட விருப்பம், தனிப்பட்ட ரசனை. ஏன்னா ரசனை வந்து மாறுதலுக்கு உட்பட்டது இல்ல, அதை நம்ம வந்து இது கேள்விப்படுத்த முடியாது. இதுல எரிச்சலா எதுவுமே இல்ல, பட் ஆனா அந்த கெமிஸ்ட்ரி சொல்றேன், அவங்க 2 பேருக்கும் அந்த ஒரு லவ், நான் வந்து பேசிய லவ் ஹீரோ தானே ஹீரோயின் அந்த ஹீரோ படத்தோட. ஹீரோயின் அந்த கான்செப்டுக்குள்ளேயே நான் வந்து இந்த படத்துல அப்படி நான் பார்க்கவே இல்லை. எப்படின்னா பேஸ் லவ் தான். ஆனா என்னன்னா லவ் எப்படின்னா ஒரு ஆப் தீர்மானிக்குமோ ஹார்ட் தீர்மானிக்குமோங்கிறத கான்செப்ட் அந்த இதுக்குள்ள போயிட்டு நான் வந்து இது வந்து எஜ்ஜூரியோட கான்செப்ட் பிளஸ் பிரதீப் ரங்கனோட கான்செப்ட் இன்ட்ரோல் பேக்ல ஆரம்பிச்சு அதுதான் நான் கதையா பாக்குறேன். ஹீரோ ஹீரோனோட லவ், அவங்களுடைய கெமிஸ்ட்ரி, அவங்களுடைய அந்த எப்படி சொல்ற கோர் எமோஷன்ஸ். ஏன்னா ஹீரோனுக்கு லவ்வே கிடையாது. ஃபர்ஸ்ட் விஷயமே ஹீரோனுக்கு இங்க லவ்வே கிடையாது. நீ ஹீரோயின் வந்து ஒரு நம்ம ஸ்பாய்லர் பேசுவோம், நிறைய பேர் படம் பார்க்கல, கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிக்கிங்க இதை. ஹீரோயின் வந்து முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா அவங்க வந்து யாருக்கு போன் அடிக்குது புரியணும் உங்களுக்கா? அவருக்கு தான் அடிக்குது ப்ரோ. யாருக்கும் வைப்ரேட் ஆகுது. சரி ரைட் ஓகே. இப்ப என்ன சொல்லுவாங்க, ஹீரோயின் வந்து கிட்டத்தட்ட இந்த படத்துல வந்து 2040 தான் தெரியும். 2040 அப்படிங்கிற பட்சத்துல 2025-26 கல்யாணம் பண்ற ஒரு ஜோடின்னு வச்சுக்குவோம் மாளவிகாவே. அந்த இந்த பீரியட்ல இப்ப கரண்டா செல்போனுக்கு பயங்கர பீக்ல அடிக்ட் ஆயிருக்கு. இன்ஸ்டாகிராம் ரீல் ட்ரெண்டிங்கா இருக்கு. இன்ஸ்டாகிராம்ல அலையிற ஒரு அந்த காலகட்டத்துல இருக்க ஒரு ஆளு, அவங்களுக்கு ஒரு குழந்தை, அந்த குழந்தை முழுக்க முழுக்க செல்போன் கம்மியாக்கி வளர்க்குறாங்க. செல்போன் தான் எல்லாமே. ஒரு எது கேட்டாலுமே செல்போன் தான். போனே ஃபுட்டு கேக்கு குத்தி எது கேட்டாலும் செல்போனை பார்த்துக்கன்னு சொல்லி செல்போனை பார்த்து 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 வளர்ற குழந்தை இப்ப நம்ம கையை சும்மாவே பார்க்கலாம். எவ்வளவு செய்திகளை செல்போன் சாதாரண எதுவுமே இல்லாம கையை நோட்டுற மாதிரி ஒரு குழந்தைங்கலாம் பாக்குறோம்ல, அந்த மாதிரி வளர்ற குழந்தை. அது குழந்தைக்கு எல்லாமே ஆப்பு செல்லு இதுதான், அவ்வளவுதான். இது சொல்றதுதான் கரெக்ட், இது சொல்றதுதான் பர்ஃபெக்ட் நினைக்கிற ஒரு குழந்தை. அது வளர்ந்து ஒரு டீனேஜ் ஆகிறப்ப அதுக்கு வந்து லவ்னா கூட லவ் வந்து இதுல மேட்ச் ஆகணும், ஃபர்ஸ்ட் இப்படி ஒரு ஆளா இருக்கணும், இதுல சேஃபா இருக்கணும், இது வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அது ஓகேவா ஒரு பழகி பார்த்து ஓகே அது செட் ஆகுதா அப்படின்னு பாக்குது. அதுல வந்து உங்களுக்கு லவ் ஸ்கோர் இல்லைன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணுது. லவ்வே பார்க்கல, அது லவ்னா என்னன்னே உங்களுக்கு அது தெரியல, உணரல. அப்ப அந்த மாதிரி கேரக்டர் இப்படிதான் உங்களுக்கு வந்து அந்த அது பேர் என்ன கெமிஸ்ட்ரி ஒர்க் ஆகிற மாதிரியா இருக்கு, ஒர்க் ஆகாத மாதிரி தான் வைக்க முடியும். 2 பேத்துக்கு ஒர்க் ஆகான கெமிஸ்ட்ரி அது எதுவுமே இல்லையே. ஏன்னா ஒருத்தவங்களுக்கு லவ்னா என்னன்னு தெரியல. ஏன்னா அவங்க மொபைல் தான், மொபைல்ல இருக்க ஆப் தான், அந்த ஆப் சொல்றத எல்லாமே கரெக்ட் அப்படின்னு நம்புற ஆளு. இன்னொருத்தர் அதெல்லாம் கிடையவே கிடையாது, ஹார்ட் தான். நீ ஆப் வந்து தப்பா கூட காமிக்கலாம். அதுக்கு உதாரணமா படத்திலேயே நிறைய சீன்ஸ் வச்சிருப்பாங்க, நிறைய பேரோட கிளைக்கதை வச்சிருப்பாங்க. VTV கணேசா இருக்கட்டும், இல்ல வந்து நம்ம சினிமா பையன் அபிஷேக் ராஜா இருக்காருல்ல அவருடைய கிளைக்கதையா இருக்கட்டும், இன்னொரு 4-5 கிளைக்கதை சைடா வரவங்களாம் யாருன்னு தெரியல, அவங்க பேர்லாம் எனக்கு தெரியல, அதனால விட்டுருவோம். இப்படி பல கிளைக்கதைகள் சும்மா 1 நிமிஷம் 2 நிமிஷம் வர சீனா இருக்கட்டும், எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த ஆப்பா ஹாட்டா அப்படிங்கிற கான்செப்ட் தான் படமே போகுது. நான் கதையை அப்படித்தான் பாக்குறேன். அதனால அந்த கான்செப்ட்லாம் அவர் முழுக்க ஃபோக்கஸ் பண்ணியிருக்கிறாரு. அதுல ஒரு கேரக்டர் தான் அந்த ஹீரோயின் கேரக்டர். லவ் அப்படிங்கிறது பேஸா இருந்தாலும், லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி அப்படிங்கிறது கதையோட கதைக்களமா இருந்தாலும், உங்களுக்கு மெயின் என்னன்னா இந்த ஆப் விசஸ் ஹார்ட் தான். அதுதான் கிளைமேக்ஸ்ல கதையா உங்களுக்கு ஜெயிக்குது. எது ஜெயிக்குது? ஹார்ட் தான் ஜெயிக்கும் அப்படிங்கிறத அது படம் நிரூபணம் ஆகணுங்கிறது தான் அந்த சொல்லியிருக்க விஷயமே. அதுக்கு அவர் கிளைமேக்ஸ்ல சொல்ற விஷயம் எல்லாமே நான் அந்த ஆப் சொல்லும்ல கிளைமேக்ஸ், அதாவது எஜேஸ்வரியா பேசுவார்ல கடைசியா, அப்ப பேசும்போது இந்த ஆப்போட டீஆக்டிவேட் பண்றப்போ ஒரு சீன் வரும். அந்த எனக்கு இன்னமும் மனுஷங்களை புரிஞ்சிக்கவே முடியல. திட்டிக்கிறாங்க, அவங்க ஏன் ஒண்ணு சேர்றாங்க. ஒரு முதலாளிக்கு எவ்வளவு அசிங்கப்படுத்தினாலும் விசுவாசமா இருக்க ஒரு லேபர் அப்படின்னு சொல்லி எல்லா விஷயமும் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ற எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பர்ஃபெக்டா மேட்ச் ஆகும். அந்த ஒரு மெசேஜுக்காக தான் இந்த இவ்வளவு கதையுமே அப்படிங்கிறது தான். அதனாலதான் நான் வந்து இதை வந்து ஒரு ஹீரோ ஹீரோயின் கதையா பார்க்கல, ஹீரோ ஹீரோயின் லவ் படமா பார்க்கல. லவ்வே நான் கொஞ்சம் லவ் வெர்சஸ் லவ்வே இல்லை அப்படிங்கிற மாதிரியான இதை ஜீனை மாத்துறது தான். நான் அப்படிதான் அந்த கதையை பாக்குறேன். ப்ரோ நீங்க சொன்னீங்களா இந்த படத்துல எதுவும் எரிச்சல் வர மாதிரி சீன் எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு. சொல்லுங்க, உங்க கண்டிப்பா படமே இருந்துச்சு இருக்குல்ல அன்னைக்கா? பிரதர், கண்டிப்பா இருந்துச்சு பிரதர். அந்த தெரியும், எனக்கு எதுவுமே இல்லை, நீங்க தான் சொல்லுங்க தெரிஞ்சுப்போம். அந்த கில்லர் மாதிரி வேஷம் போட்டு போவானுங்கல்ல அந்த பார்ட்டிக்கா. ஆமா இல்ல அதுதான் பிரதர், மெயின் உங்களுக்கு வந்து மெயின் சீனே மினிமம் அதாங்க. எக்ஸ்பெக்டேஷனோட ஹாலோ பண்ணுங்க.
ஹாலோவின் சீன் தானே, உங்களுக்கு வந்து அதுதானே அது உங்களுக்கு பேச வந்து மெயினே, அந்த படத்துடைய மெயின் ஹைலைட்டு. படம் நான் வந்து மொக்கையா தான் இருக்கும்னு நினைச்சேன். ட்ரைலர் பார்த்துட்டு கண்டிப்பா ஏதாவது கிரிஞ்சி பண்ணிடுவாங்க. ஏன்னா நான் படத்துக்கு முன்னாடி சொல்லி அந்த எனக்கு படம் பார்க்கறதுக்கு தான் நான் சொன்னேன். எனக்கு ஒரு அரைகுறையா தான் இருக்கு, பெரிய ஹைப்லாம் இல்லைன்னு. படம் பார்க்கும்போது என் ரிவ்யூலையும் சொல்லியிருப்பேன். விக்னேஷ் சிவன் டைரக்ஷனால கண்டிப்பா ஏதாவது கிரிஞ்சா பண்ணிடுவாரோ அப்படிங்கிற பயம் இருக்குன்னு சொல்லியிருப்பேன். அதுக்கான காரணமே ட்ரைலர்ல அந்த பார்த்ததுதான். ஆனா அங்கதானே அவர் ஜெயிக்கிறாரு. அந்த ஹாலோவின் பார்ட்டியில கிளைமேக்ஸ்ல அந்த எண்ட்ல பாத்தீங்கன்னா, அந்த பிரதீப் ரங்கநாதன் வந்து இந்த யோகி பாபு பிளஸ் பிரதீப் ரங்கநாதன் போறப்ப அந்த யோகி பாபா அந்த ஒரு செகண்ட் அசால்ட்டா இருக்கிற நேரம் பிரதீப் ரங்கநாதன் உள்ள போய் தண்ணியில அந்த சீன் தானே ஒரு படத்துல ஹைலைட்டா இருக்கு. அது கிரிஞ்சா தெரியலையே எனக்கு. எங்கேயும் எரிச்சல் ஆக்கல. உங்களுக்கு அது எரிச்சல் ஆக்குதா? கிரிஞ்சு தெரிஞ்சா கூட ஓகே, ஆனா எரிச்சல் ஆக்குறதுக்கு எங்கேயும் வேலையே இல்லை அதுல. இல்ல பிரதர், அதுக்கு ரத்தம் வேணும்னு சொல்லிட்டு இவர் கையை கட் பண்றது, ஏன் அது 2040 இருக்கீங்க, அது கையை ஓகே, கட் பண்றீங்க, நகத்தை புடுங்குறீங்க, இதெல்லாம் உங்களுக்கு அத கொஞ்சம் காமெடியா தெரியலையா இருந்துச்சு, உங்களுக்கு? எரிச்சலா இல்லையே எனக்கு. அது எனக்கு எரிச்சல் ஆக்குற மாதிரி இல்லையே அது. எனக்கும் காமெடியா ஒர்க் ஆச்சு பிரகாஷ் ப்ரோ அந்த ஏன்னா அது சீனு. காமெடி அவன் சீன் தானே. நகத்தை சாரா பிடிக்கிறது சாரா வச்சு ஒரு காமெடி, அவ்வளவுதான். பிரகாஷ் ப்ரோ, bro, எனக்கு அவரையும் கை தூக்குறது. இந்த சாங்கும் எனக்கு அந்த சாங்குள்ள நடக்கிற விஷுவலா எனக்கு நல்லா இருந்துச்சு. அந்த போர் அடிக்குது, ரீல்ஸ் பார்க்கணும் போல இருக்கு, செகண்ட் ஹாஃப்ல சொல்லுவாங்கல்ல, உண்மையான லைக்ஸ், அந்த பூ பூக்கட்டுமா, அது சூப்பரான உண்மையான ஐடியா ப்ரோ. கமெண்ட்ஸ் அப்படின்னு, உண்மையான ஷேரு அப்படின்னு, அந்த ரீல்ஸை ஸ்வாப் பண்ற மாதிரி ஒவ்வொரு விஷுவலா சேரை ஸ்வாப் பண்ணி காட்டிக்கிட்டே இருப்பார்ல, அந்த ஐடியாலாம் நல்லா இருந்துச்சு. சாங்காவும் நல்லா இருந்துச்சு. இதைத்தான் நேற்று சொன்னேன். நேற்று இந்த 2 பேர் பேசியிருந்தாங்கல்ல, எனக்கு அவர் ஏன் ஸ்கிரீன்ல கொண்டு வரணும், இவரே ஏன் ஸ்கிரீன்ல கொண்டு வரணும், இன்ஸ்டா வைக்கணும். ஆனா அது கதைக்கு தேவைப்படுது. இந்த கதைக்கு மத்த படங்கள்ல தேவைப்படுது இல்லையா? நேற்று நான் சொன்னது இந்த விஷயம் தான். இன்னைக்கு ஸ்பாய்லர் பேசினாலும் அதை சொல்லிடலாம். இப்ப அது அந்த அந்த சீனே ஒரு ஹைலைட். அந்த இன்ஸ்டா ட்ரெண்டிங்ல காமிச்சது. இப்ப நம்மளோட தொடர்பு இல்லாத ஒன்றை காமிச்சு நீங்க ஹீரோயிட்ட காமிக்கிற மாதிரி காமிச்சா நல்லாவா இருக்கும்? ஆடியன்ஸுக்கு செட் ஆகாது, ஹீரோயினுக்கு செட் ஆகாது. அப்ப நமக்கு காமிக்கிற மாதிரி இருக்குன்னா அப்ப அந்த நபர்கள்லாம் நாங்க காமிக்க முடியாது. அது பர்ஃபெக்டா தானே பண்ணியிருந்தாங்க. ஆனா இன்னொன்னு இருக்கு ப்ரோ, எனக்கு நீங்க உங்களுக்கு எப்படின்னு தெரியல, எனக்கு என்ன தோணுச்சுன்னா காத்து வாக்குல விட விக்னேஷ் சிவன் இதுல கொஞ்சம் உட்காந்து எழுதியிருக்காருன்னு தோணுச்சு, ரைட்டிங்காவே சிலதெல்லாம். ஆமா, பழைய ஸ்டோரினாலே நேற்று அதான் சொன்னேன். இதுல கொஞ்சம் ரைட்டிங்கா எழுதியிருக்காரு ப்ரோ. நம்ம என்ன சொல்லணும், ஓகே நல்லா இல்ல அதெல்லாம் சொல்லலாம், அது சப்ஜெக்டிவ். ஆனா கொஞ்சம் ஐடியாஸா யோசிச்சு எழுதியிருக்காரு, இந்த ஆர்க் இப்படி பண்ணும் சில விஷயம்லாம். இவங்கெல்லாம் எதிர்பார்த்திருக்கிற பிஆர் படம் வந்து அந்த அடாவடி, அந்த ரோபோட்டோட சண்டை போடுறது, அந்த மாதிரி படம் ஃபுல்லா எதிர்பார்த்திருப்பாங்க போல. இப்போ ஆனா அது பிரகாஷ் பிரதர் சொன்னார், தெரியுது. பிரகாஷ் பிரதர் சொன்னார்ல, இது வந்து ஆப் vs ஹார்ட், அதுதான் அந்த படத்தோட இது. ஆக்சுவலா ஆப் சைடு எல்லாமே சூப்பரா பண்ணியிருக்காங்க, அதுல எந்த டவுட்டுமே இல்லை, நல்லாவே எழுதியிருக்காரு, ரைட்டிங் எல்லாமே சொன்னார். ஆனா அந்த ஹார்ட் தான் பிரச்சனை. எனக்கு வந்து ஹார்ட் சுத்தமாவே அந்த சோல் இருக்கிற மாதிரியே கனெக்டே ஆகல. ஆப் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு, அந்த ஆப் கான்செப்ட், அதை அவங்க சொல்லி ஈஸியா எல்லாருக்குமே புரியுற மாதிரி எல்லாமே நல்லா கன்வே பண்ணிட்டாங்க. விஷுவலாவும் சூப்பரா இருந்துச்சு, அதெல்லாம் செமையா இருந்தது. பட் இந்த கோர் லவ் தான் சுத்தமாவே செட்டே ஆகல. ஆனா பிரகாஷ் ப்ரோ மாலிங் உங்களுக்கு எனக்கு ஒண்ணு தோணுச்சான்னு சொல்லுங்க, எஸ்ஜே சூர்யாவுக்கும் இன்னும் ஒரு க்ளோஷர் கொடுத்துருக்கான்னு தோணுச்சு. அதாவது அவரோட அது ஒரு சீன்ல காட்டுவாங்க, அவரோட திரும்பி சேர்ந்த மாதிரி. ஆனா அவர் ஏதாவது ரியலைஸ் பண்ற மாதிரி ஏதாவது சீன் வச்சிருக்கலாமோன்னு தோணுச்சு. ஏன்னா நான் இன்டர்வல் முடிஞ்சவனே அவர் சீன் காட்டினோடனே ஓகே அவருக்கு ரியலைசேஷன் வரும் போலன்னு நினைச்சேன். சீமான் பிளாஷ்பேக்கும் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. இது bro, அந்த அதுதான் accident. bro ரொம்ப கிரிஞ்சா இருந்துச்சு. அது அந்த பிளாஷ்பேக் ஆரம்பிக்கும் போதே அதோட முடிவு இதுவா தான் இருக்கும்னு தெரிஞ்சிருச்சு. அது இதுக்காக இப்படிதான் ஒண்ணும் பண்ண முடிய போகுது. முடியாதுல்ல. ஆனா கான்செப்ட் படி அது கரெக்ட் தானே அது. அதுதான் சொல்றேன், ஆப் சைட்ல எல்லாம் நல்லாவே ஒர்க் பண்ணியிருக்காரு. பட் இந்த மாதிரி இதெல்லாம் ரொம்ப பழசா இருந்துச்சு, ரொம்ப கிரிஞ்சுன்னு கூட சொல்ல மாட்டேன், ரொம்ப ரொம்ப வீக்கா இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆப் சைட்ல எல்லாம் சூப்பரா இருந்தது. உங்களுக்கு அது பார்க்கும் போதே தெரியலையா அதோட கிளைம், அந்த அந்த பிளாஷ்பேக் இப்படிதான் முடிய போகுது அப்படின்ட்டு? அது ஆரம்பிக்கும் போதே, கார்ல இருந்து இறங்கும் போதே உங்களுக்கு தோணலையா அந்த சொல்லுங்க? பொண்ணு போட்டோ காட்டி தான் ஆரம்பிக்கிறாங்க. அந்த பொண்ணு இறந்துருச்சு, அந்த போட்டோலயே கன்வே ஆயிருச்சு. அப்புறம் அதை கண்டுபிடிக்க என்ன இருக்கு? இல்ல ஐ மீன் என்ன சொல்றேன்னா, ஆக்சிடென்ட் தான் ஆக போகுது அப்படிங்கறது சொல்றேன். அதுதான் ப்ரோ, பொண்ணுக்கு போட்டோ வச்சுட்டாங்க, அந்த போட்டோவை காட்டி தான் பிளாஷ்பேக்கே ஆரம்பிக்குதுங்கிறப்ப அதுல நம்ம கண்டுபிடிக்க ஒண்ணுமே இல்லையே. அங்க அந்த பொண்ணு இறந்துருச்சுங்கிறது அங்கேயே கன்வே பண்ணிட்டாங்க. அதுதான் சுவாரஸ்யமா இல்லைன்னு சொல்ல வரேன்.
பிரகாஷ் ப்ரோ, அடுத்து கரை கருப்பு 2 எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்கு? அந்த 2 படம் தான் ப்ரோ வந்து இது பண்ணணும். பெரிய ஹீரோ படமா ரொம்ப நாள் ஆச்சுல பெரிய ஹீரோ படம் வந்து ஓடி. கரை படத்தோட ஃபைனல் மிக்ஸ் கேரளால இப்போ போய்கிட்டு இருக்கு. அந்த டீம்ல இருந்து ஒரு நியூஸ் வந்திருக்கு இப்போ. படம் வந்து செம்மையா வந்திருக்கான் படம். நல்லா தியேட்டர் மூமெண்ட்ஸ்லாம் நல்லா உட்காந்துருக்கு படத்துல அப்படின்னு சொல்லிட்டு கேரளா மிக்சிங் டீம்ல இருந்து நியூஸ் வந்துச்சு. மிக்சிங் டீம்ல என் ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கான், அவன் தான் நியூஸ் வந்துச்சு இப்போ. கருப்புமே நல்லா வந்திருக்கதா சொன்னாங்க. 2மே மேசிவா இருக்கும். ஆனா 2 வாரம் கேப்ல தான் 2 படமும் வருது. கொஞ்சம் தள்ளி வந்திருக்கலாம். அட்லீஸ்ட் ஒரு 3 வீக்ஸ் கேப் விட்டு வந்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும் பெர்ஃபெக்டா. பிரகாஷ் ப்ரோ, கரை பிஎன்சில இன்னும் பேசணுன்றீங்களா? மாதிரி bro, என்னமோ கேட்டீங்கன்னு தெரியல. கரை பிஎன்சில நின்னு பேசுமான்னு கேக்குறாருங்க. இல்லைங்க, இப்போ வரைக்கும் அந்த படம் பிஎன்சில ரிலீஸ் ஆகிறதே தெரியல. ஃபர்ஸ்ட் விஷயம் அதுதான். ஏன்னா அவங்க சரியா ப்ரொமோட் பண்ணல. இன்ன வரைக்கும் பெருசாலாம் ப்ரொமோட் பண்ணல. நான் பெருசா நம்பிட்டு இருக்கேன், ஆனா அவங்க ப்ரொமோட் பண்ணல. இந்த படம் வந்து சாங்கும் வந்து பயங்கரமா ரீச் ஆகுமான்னு கிட்ட இல்ல, ரீச் ஆகல இன்ன வரைக்கும். அடுத்து ஏதாவது சிங்கிள் வந்து அவங்க பயங்கரமா ரிலீஸ் பண்ணாதான் உண்டு. இல்ல பிரதர், சாங் 2 பிரகாஷ் அண்ணா சாங்குமே உங்களை பெருசா கூப்பிடுறாங்க. ரீச் ஆகலதான். ஆனா அந்த ஒரு 1 மினிட் கிளிம்ஸ் வந்தது பாத்தீங்களா, அந்த அருவாளை தூக்கிட்டு அந்த விருமாண்டி சீனோட அதெல்லாம் நம்ம தான் தலைவா பார்த்தோம். அந்த விருமாண்டி நம்ம சீனோட இங்க நல்ல கண்டினியூஷன் மாதிரி ரீச். ஒன்று வந்துச்சு இல்ல, அது நல்லா எல்லாத்துக்கும் போய் சேர்ந்துருச்சு. அது இல்லாம நிறைய தியேட்டர்ல இப்ப பாத்தீங்கன்னா படம் போடுறதுக்கு முன்னாடி இந்த டீசர், இந்த படம் டீசர், கருப்பு டீசர்லாம் முன்னாடி போட்டுறாங்க. அதனால இப்ப படம் பார்க்குற ஆடியன்ஸ் இப்ப கம்மியா இருக்கனால அது மேபி இருக்கலாம். ஏதாவது ஒரு சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ யூத் ஹாப்பிராஜுக்கு முன்னாடி யூத்தில் போட்டிருந்தா மேபி இது நல்லா பிக்கப் ஆகிருக்கும். பட் இவங்க பார்த்தோன்னா இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, இப்போ தான் போட ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ எல்லைக்கேல க்ரௌடு வரும்னு சொல்லி மேபி போட்டிருக்கலாம். க்ரௌடு வராதனால அவங்களுக்கு இன்னும் அடுத்து ஆஃப்லைனில் இறங்கி ப்ரொமோஷன் பண்ணால் தான் உண்டு. இப்போ சென்னையில் இறங்கி பண்ணிட்டு இருக்கானுங்க. நம்ம ஊர் சைட்லாம் எப்படின்னு தெரியல உள்ள. அதெல்லாம் வந்துடும் கிறிஸ் ப்ரோ, கடைசியில வந்துருவாங்க டைப்லாம். ஒரு ஆடியோ லான்ச் நடக்கணும் பிரதர். ஆடியோ லான்ச்சில் எங்கால ஏதாவது பேசணும், அதை வச்சு அவனுங்க பேசுவானுங்க, அதே ப்ரொமோட் ஆயிரும். அதை வச்சு எப்படி பேசுவாங்கன்றதும் இருக்குல்ல ப்ரோ. பேசட்டும், எப்படி வேணாலும் பேசட்டும் பிரதர், ஆனா பேசட்டும். விஷால் ப்ரோ, செகண்ட் ஹாஃப்ல இப்ப நான் சொல்லிட்டு இருந்தேன் அந்த சாங், உங்களுக்கு அந்த சாங் ஐடியா எப்படி இருந்துச்சு? அந்த ரீல்ஸா ஸ்வைப் பண்றது தானே மாவீரன், சூப்பரா இருந்துச்சு மாவீரன். அது அது அதோட முடியல மாவீரன், அதுக்கப்புறம் அவர் சொல்றது சூப்பரா இருந்துச்சு. ரியல் லைக்ஸ், ரியல் கமெண்ட்ஸ். விஷால், நான் சொன்னேன் இவ்வளவு நேரம் அந்த எக்ஸ்பிளேஷன் எனக்கு கிட்டத்தட்ட சொல்லி முடிச்ச அப்புறம் வீரதீரசன் படத்துக்கு நான் மட்டுமே எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி இருந்துச்சு. திரும்ப அதே மாதிரி திரும்ப அதனாலதானே நான் வரல. என்னடா இன்னைக்கு இவ்வளவு நெகட்டிவா பேசுறாங்களே, நிறைய பேருக்கு ஒர்க் ஆகல. நானும் சொல்லலாம்னு வந்தேன், ஆனா சொன்னா நீங்க திட்டுவீங்களோன்னு நினைச்சிட்டேன். வீரதீரசன் தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஆனா அந்த படமும் இதுவும் ஒன்னாடான்னு சொல்லிருக்கீங்களோன்னு நினைச்சு நான் விட்டுட்டேன். இல்ல எனக்கு கிட்டத்தட்ட எனக்கே பர்சனலா ஃபீல் ஆச்சு. ஏன்னா அது வீரதீரசன் படம் வரப்ப நம்ம மட்டும்தான் அதுக்கு முட்டு கொடுத்து பேசிட்டு இருந்தோம். இந்த படம் எனக்கு அந்த அளவுக்கு பயங்கரமா ஒர்க் ஆச்சு, வேற லெவல்ல செஞ்சு சூப்பரா இருந்துச்சு. அந்த கேட்டகரிக்கே நான் போல, நான் ரிவ்யூலே டீசென்ட் வச்சே சொல்லியிருக்கேன். ஆனா எந்த இடத்துல எரிச்சல் விட்டுற மாதிரி இல்லை. ஆனா அதுக்கு இந்த படத்துக்கு நான் வந்து கிட்டத்தட்ட முட்டு கொடுத்து பேசுற மாதிரியே இருந்துச்சு எனக்கு. அது முட்டு கொடுத்தெல்லாம் பேசல, எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தேன், அவ்வளவுதான். அது வந்து எனக்கு கிட்டத்தட்ட எனக்கு தான் வீரதீரசன் படத்தை அந்த ரிவ்யூ ஞாபகப்படுத்துச்சு எனக்கு. கேக்குதா? இல்ல இல்ல கொடுங்க. ப்ரோ கேக்குதா? வணக்கம் வணக்கம் கமல், வணக்கம். இருங்க மாவீரன், கமல் ஒரு பர்டிகுலர் ஒரு நிமிஷம் இது சொல்லிடுறேன். ஒரு 4 ஐடி இருக்கும். எந்த படம் ரிலீஸ் ஆனாலும் இந்த படத்துக்கெல்லாம் எப்படா முட்டு கொடுக்குறீங்க, இந்த படத்துக்கெல்லாம் எப்படா முட்டு கொடுக்குறீங்கன்னு அந்த 4 ஐடி இந்த கமெண்ட்டை போடுறதுக்காகவே இந்த ஸ்பேஸ்க்கு வராங்க. எனக்கு புரியல அவங்க எந்த படம் பார்ப்பாங்கன்னு எனக்கு ஆசையா இருக்கு மாவீரன். நான் தெரிஞ்சுக்கணும் அவங்களுக்கு என்ன மாதிரி படங்கள் பிடிக்கும் அப்படின்ட்டு.
என்னதாயா உங்களுக்கு பிரச்சனைன்னு தோணும். எல்லா படத்துக்கும் வந்துடுறாங்க. அந்த 4 பேர் நீங்க தானடான்ற மாதிரி. அண்ணா கமெண்ட்லாம் பயங்கரமா இருக்கு இன்னைக்கு. சரி ஓகே விடுங்க. இருங்க நான் இன்னும் பரணி பார்க்கல, வந்ததுக்கு பார்த்துட்டு அப்புறம் வரேன் தாங்க கமெண்ட்லாம். ஸ்பேஸே அப்படியே திறக்குது. பரணி 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 வந்ததுதான் ஸ்பேஸே பரவாயில்லையா இப்ப? திறக்குது இல்ல அப்படியே. பரவாயில்ல, பரவாயில்லையான்னு மட்டும் கேட்டுவோம், வேற ஒன்றும் அவர் ரொம்பலாம் பேச விட வேணாம். பரவாயில்லையா? பரணி சீக்கிரம் சரியாகுங்க. அவர் வந்துட்டு இப்ப இன்னைக்கு மௌன விரதம். வெறும் தம்ஸ் இம்ப்ரெஷன் தான். சரி விடுங்க. ஐஸ்கிரீம் சாப்பிட்றேன். அடச்சி, உங்களுக்கு உடம்பு எப்படி இருக்குன்னு ஒரு மனுஷன் கேட்டா ஐஸ்கிரீம் சாப்பிடுறானா? பரணி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்களே பரணி இந்த நேரத்துல. இல்ல இதுதான் சாப்பிடணுமா? ஓகே ரைட், ஓகே சரி 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 ரைட், ஓகே. நீங்க காலைல நம்ம பேசிக்குவோம் டீட்டெயிலா. நீங்க சும்மா ஸ்பீக்கர்ல மட்டும் இருந்துட்டா போதும், பேச வேணாம். கமெண்ட்லாம் தெரிக்குது அப்படி இப்படின்னாரு. கமெண்ட் வந்ததே 3 கமெண்ட். ஒன்னு பேரடைஸ் கயாடு லோகர் பர்த்டே ஸ்பெஷல் அப்டேட் நான் சொல்லிட்டேன். 6 வந்திருக்கு. 6 வந்திருக்கு. 3 தானே இருக்கு என்கிட்ட. சரி ரைட், ஓகே. நான் எனக்கு கண்ணில் 3 தான் பட்டுச்சு. அந்த 3ல வந்து 1 இது. இன்னொன்னு, so far with respect to futuristic concept movie I liked மட்டிஸ்ட மரணம். அது எனக்கு தெரியல. மஸ்கிட்டோ மரணம் பரணி கமால். என்ன அதெல்லாம் கமெண்டே வர எனக்கு காட்டலையே. இந்த கமெண்ட்லாம் நீங்க படிக்கிறது அதுதான் இருக்கு. காட்ஸ் அண்ட் சோல்ஜர் ட்ரெய்லர் ரெஸ்பான்ஸ் எனி ஒன் அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. அது ட்ரெய்லர் எப்படி இருந்துச்சுங்கிறத விஷால் ப்ரோ எக்ஸ்பிளைன் பண்ணுவார். இப்ப வேற இந்த 3 கமெண்ட் வந்து வேற எந்த கமெண்ட் எனக்கு வரல. ஆனா எப்படி கமெண்ட்ல தெரிக்குதுன்னு சொன்னீங்க, அந்த கமெண்ட் என்ன கமெண்ட் அதையும் கொஞ்சம் சொல்லுங்க. கொஞ்சம் டீசெண்டா இருந்தா சொல்லுங்க. 18% வேணாம். இல்லண்ணா அது திட்டிருக்காங்களா வேணாம். எது விஷால் ப்ரோ? என்டியா அதுவா? அவர்தான். அவரை விடுங்க அப்படின்னா. இன்னொருத்தரும் இருக்காரு, அவர் எப்பயுமே வருவாரு. அந்த கமெண்ட்டை போடதான் வருவாரு. நான் வந்து net ஆனா சாயங்காலம் ஒரு பார்த்தேன். விஷயம் இத அப்படியா? இல்ல நீ சொல்லுங்க, கமெண்ட் கேட்போம். இதை மட்டும் சொல்றேன். அந்த இந்த மேட்ரு அவரு தெரிஞ்சு பண்ணாரா இல்லையான்னு தெரியல. ஆனா தெரிஞ்சுதான் பண்ணிருக்காங்க. அந்த அது சொல்லலாமான்னு தெரியல. அந்த செஸ் இது வந்துச்சு தெரியுமா பிரிட்ஜ்ல, அது வந்துட்டு ஒரு ஷாட் தான் வந்துச்சு. அது இந்த கதைக்கு சூப்பரா இருந்துச்சு. இந்த செஸ் ஒலிம்பியாட் அப்ப அந்த நம்ம பிரிட்ஜ பெயிண்ட் பண்ணாங்க. அப்படியா? ஆமா, அது வந்து ஆக்சுவலி இந்த படத்துக்காக வச்சிருந்த ஒரு ஐடியா தானா. அததான் அவர் வந்து அங்க ரியல் லைஃப்ல பண்ணாரா. யார் கோபி இன்டர்வியூலயா மறந்துருச்சே சொல்லுவாரு. சரி சரி, என்னோட இமேஜினேஷன் தான். எனக்கு வந்து ஒரு டீசென்டான படம். ஆஹா ஓஹோ படமும் இல்ல, ரொம்ப ரொம்ப மொக்க படமும் இல்ல, ஒரு டீசென்ட் பார்த்து எனக்கு வந்து எஸ்ஜே சூர்யாவும் பிஆருமே இந்த படத்தை அப்படியே தாங்கி கொண்டு போயிட்டாங்க. அப்புறம் முக்கியமா இன்னொருத்தவர் இருக்காரு. அவர் எப்பயுமே அவருக்கு இதான் வேலை. அந்த மீன் டம்ளர் அவருக்கு இதான் வேலை. எப்பயுமே அவராலதான் இந்த மாதிரி எல்லாம் தப்பிச்சிரும். இந்த வாட்டி அவராலதான் இந்த படம் ஓரளவுக்கு தப்பிச்சிருக்குன்னா அது அவராலதான், வேற யாரும் இல்ல. அனிருத். அவர் வாய்ஸ் ஓவரும் கொடுத்திருக்காரு. அவர் வந்துட்டு ஒரு கேரக்டருக்கு. ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பாட்டு வர இடம், பேக்ரவுண்ட் ஸ்கோரு, அப்புறம் முக்கியமா தீமா ஹம்மிங். அது அந்த இதுலயே வந்துச்சு, அந்த கிளிம்ஸ்லயே. படத்தோட பக்கம் இன்னும் செம்மையா இருந்துச்சு. தியேட்டரோட அட்மாஸ்ல கேட்க அந்த ஹம்மிங்கே. அப்புறம் யாருக்கும் சொல்ல வேணாம், இன்டர்வலும் கிளைமேக்ஸும் அது உண்மையாவே செம்மையா இருந்துச்சு. எஸ்ஜே சூர்யா செகண்ட் ஹாஃப்ல ஒரு சீன் இருக்கும், உங்களுக்குலாம் தெரியும். அந்த சீன்ல பிளாஸ்ட், அது தியேட்டரே அது செம்ம என்ஜாய். அது அவரு அந்த கமலு இந்த இப்பயும் அவருக்கு அப்படி கிரேஸ்ஃபுல்லா வருது பத்தி அந்த ஸ்டெப்ஸ் அப்படியே போட்டாரியா. இத்தனை வருஷம் ஆயிடுச்சு. ஆமா, அவருக்கு வருஷம் ஆயிடுச்சு. மனுஷன் அப்படியே வளரு. அவர் பாக்குறோம், அவருக்கு கிட்டத்தட்ட 60 வயசு கிட்ட இருக்கும்ல. ஆமாங்க, அவ்வளவு பிளெக்சிபிளா இருக்கு பாடி. எனக்கு ஆச்சரியம். எப்படி இருக்காரு பாருங்க, டான்ஸ் ஆடி அவர் இதுல இல்ல, ஒரு டான்ஸ் சூப்பரா ஆடுவாருங்க. அவர் யூஸ் பண்ண மாட்டாங்க இவங்க. டான்ஸ் செம்மையா ஆடுவாரு. நல்லா பண்ணிருந்தாரு. பிஆரே அடக்கிதான் வச்சாரு அவரு முன்னாடி. நீங்க வேடிக்கை பார்த்துக்கிறீங்க உங்களை அப்படின்னு. நல்லா இருந்துச்சு. இதை நான் ரொம்ப மோசமா ஒன்று எதிர்பார்த்தேன். ஏன்னா எல்லாரும் ரொம்ப இதாக சொன்னாங்க நெகட்டிவாவே. ஆனா அந்த அளவுக்கு இல்லை படம். உண்மையாவே நான் எதிர்பார்த்தது, நான் ரொம்ப லோ எக்ஸ்பெக்ட் போனேன். முதல்ல அந்த ரொம்ப இதில் தான் இருந்தேன், நம்பிக்கையில.
ஆனா கடைசி இந்த ஒரு வாரம்லாம் ரொம்ப இதாயிருச்சு, ஐயோ அவ்வளவுதான் போல அப்படின்னு. அந்த அளவுக்கு இல்லை உண்மையாவே. மேக்கிங் பா சரியான மேக்கிங். விக்கி கிட்ட இருந்து நான் இப்படி ஒரு மேக்கிங் எதிர்பார்க்கல. செம்மையா பண்ணியிருந்தாரு. ஒரு இடத்துல கூட சிசிறுத்தட்டுல ரவிவர்மன் கேமரா செம்மையா உண்மையாவே சரி பரவாயில்ல, இப்படி ஒரு இதுல வந்து இவ்வளவு சிஜி கொண்டு வந்துட்டாரு. அந்த அளவுக்கு கமல் நோட் பண்ணீங்களா? கொஞ்சம் சில இடத்துல ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குன்றது தெரியுது. அப்ப என்ன பண்ணிருக்காங்க, க்ளோஸ் அப்ல விளையாண்டுருக்காங்க கமல். க்ளோஸ் அப் தான் ஃபுல்லா. நான் அது பெரிய ஷாக் எனக்கு. க்ளோஸ் அப் அவங்க க்ளோஸ் அப் பண்ணி பின்னாடி லைட்டா பிளர் பண்ணிட்டாங்க. லைட்டா பிளர் பண்ணிட்டாங்க. இன்னும் நிறைய வாட்டி லோ ஆங்கிள் போனாங்க பாத்தியா? இப்போ எஸ்ஜே சூர்யா ரிப்போர்ட்டர்ட்ட பேசுறப்ப ஃபுல் லோ ஆங்கிள், அப்படியே வானத்தை காட்டுறாங்க. பில்டிங் எல்லாம் பெருசா இருக்கு. ஏய் சூப்பர்ரா, செம்ம கேமரா டிசிஷன்ஸ் எல்லாம். முக்காவாசி படம் ஃபாரின் ப்ரோ, அதுவும் நமக்கு தெரிஞ்சிடக்கூடாது. ஆமா, மலேசியால எடுத்திருக்காங்கல்ல, மலேசியா சிங்கப்பூர்ல எடுத்தாங்க. சென்னைன்னு ஃபர்ஸ்ட் இதை நம்ப வைக்கணும், ஃபாரின்னு தெரிஞ்சிடக்கூடாது. சிஜி பண்ணிருக்காங்க, அதெல்லாம் மிக்ஸ் ஆகும். அது நல்லா உண்மையாவே நல்லா மேக்கிங். கடைசியில் அடாவடி பாட்டு வந்து செம்மையா இருந்துச்சு. ஆனா சில பேர் சிஜி வந்து ரொம்ப சுமாரா இருக்கும்னு சொன்னாங்க. ஆனா சிஜி தான் பெருசா எனக்கு சுத்தமா தெரியல ப்ரோ. நல்லா பண்ணிருந்தான். மேக்கிங்ல எந்த குறையுமே இல்லை. மேக்கிங், மியூசிக், டெக்னிக்கலா படம் ஸ்ட்ராங்கான படம். இன்னும் ரைட்டிங்ல இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணிருக்கலாம். நிறைய இடம் இருந்துருக்கு, அதை மட்டும் லைட்டா சொதப்பிட்டாரு. பட் ஓகே விக்கிட்டு இருந்து ப்ரோ. நான் ஆனா விக்கி கிட்ட இருந்து இவ்வளவு நல்ல மேக்கிங் இருக்கும்னு எதிர்பார்க்கல. இதுவே பெருசுன்னு தோணுச்சு எனக்கு. நான் விக்கி மேக்கிங் ஓகே நல்லா இருக்கும், ஆனா கிராண்டியரா ஒரு எடுத்து நான் பார்த்தது இல்லை பெருசா. அந்த நேத்து அந்த சீனை சொல்ல மறந்துட்டு, அது எத்தனை பேருக்கு பிடிச்சுன்னு தெரியல. நான் ரொம்ப ரசிச்சு பார்த்தாங்க அவங்க ஃபர்ஸ்ட் மீட் பண்ணிக்கிற சீனு. அது ஹார்ட் அட்டாக் ஆகுறாரு அதெல்லாம் விட்டுருங்க, அந்த மேக்கிங் அப்படியே அவங்க கார்ல இருந்து அப்படியே டாக்ஸி திறக்கும், இப்படி வருவாரு, மழையா இருக்கும், என்னமோ எனக்கு நல்லா இருந்துச்சு. அதுவும் பேக்ரவுண்ட்ல அணி வேற ஒரு வேலையை பார்த்திருக்கு அணி. சரி ஓகே விடுங்க அணி அப்படின்ட்டு பார்த்துட்டே இருந்தோம். அப்புறம் இவரை பத்தி ஒண்ணு பேசுவோம், படத்தை விடுங்க, படத்தை பத்தி பேசுவோம். என்னன்னா தலைவா, வாழ்க்கையில அவனுக்கு பல ஸ்ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா டெய்லி இந்த லுங்கி பாய் வீடியோ பார்த்தா ஒரு மாதிரி வயிறு விட்டு சிரிக்கிறேன். பயங்கரமா பண்றானுங்க. கமெண்ட் எல்லாம் போய் பார்த்தா எல்லாரும் எப்படா நீ மஞ்சள் ஜெர்சி போடுவ அப்படின்ட்டு போடுறாங்க. சூப்பரா இருக்கு ஒவ்வொரு வீடியோவும். யாராவது ஃபாலோ பண்றீங்களா? பாக்குறோம். ராஜ் பிரியன் தான் ஐயோ அந்த அம்சா அதை போட்டு கமல சிரிப்பா இருக்குடா. அவரு சென்னை மேட்ச் விட்டுருக்கு தோக்குறோம்ல, வேற டீம் ஆர்சிபி எம்ஐ தோக்குற மேட்சுக்கு அவர் பண்றாரு பாருங்க, திருச்சிக்கிட்ட ஸ்மைலிங் பேசுன்னு. அவர் பண்றது நான் 2 விஷயம் பண்றேன். ஒவ்வொரு மேட்ச் முடிச்சிட்டேன், எனக்கு ரொம்ப நல்லா இருக்கு. இந்த லுங்கி வீடியோ பார்ப்பேன். அப்புறம் அஸ்வின் வந்து டெய்லி ஒரு 40 நிமிஷத்துக்கு வீடியோ போடுறாருங்க ஒவ்வொரு மேட்ச் முடிஞ்சாலையும். எனக்கு உண்மையாலுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. இப்பதான் நிறைய டேர்ம்ஸ் எல்லாம் புரியுது. ஓ இது இதானா இதானான்னு அப்படின்ட்டு. உண்மையாலுமே எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. வைபவ் சூரியவன்சி அஸ்வின் புகழ்ந்தது இருக்கே, ஆஹா நேத்து வீடியோ தானே ப்ரோ செமையா இருந்தது. ஆமா, என்ன இப்படி புகழ்ற அந்த ஆளு அப்படின்னு இருந்துச்சு. அப்புறம் எங்க லுங்கி பாயோட வைபவ் சூரியவன்சி வீடியோ பாத்தீங்களா யாராவது? அல்டிமேட் சிரிப்பு. இன்னைக்கு ஏதோ எஸ்கே மீட் பண்ணிருக்காங்க போல, ட்வீட் போட்டிருந்தாரு ராஜ் பிரியன். புரியல, இன்னைக்கு எஸ்கே கூப்பிட்டு அவங்கள அப்ரிஷியேட் பண்ணிருக்காரு போல. ஆமா ராஜ் பிரியன் ட்வீட் போட்டிருந்தாரு, கொடுத்திருக்காரு போல. ஆமா இல்ல படத்துல எல்லாம் நடிக்கலாம் தலைவா, எக்ஸ்ட்ராடனரியா பண்றான் தலைவா அந்த பையன். டான்ஸும் பயங்கரமா ஆடுறான் தலைவா. எனக்கு செம்ம சிரிப்பு. ஐயோ சரி விடுங்க. பிரகாஷ் அண்ணா வீக்கெண்ட் என்ன நீங்க பவளமல்லி வெர்ஷன் பாத்தீங்களா? பார்த்தேன். புரியல விஷால் ப்ரோ, ரொம்ப சொல்லுங்க, என்ன சொன்னீங்க புரியல. வீக்கெண்ட் இப்படி நீங்க அமைதியா இருக்கிறது தான் எனக்கு அன்னைக்கு என்ன போங்க சொல்லுங்க ஏதாவது. மொத 1 மணி நேரம் நான் மட்டும் தானே பேசினேன். அண்ணா இல்லண்ணே கொஞ்சம் பேசுனேன், ஏதோ ஒருத்தர் 2 பேர் கேள்வி கேட்டாலும் மாவீரன் பேசினாரு, நான் பேசினேன். அண்ணா இல்ல தெரிஞ்சுதான் தெரியல, நான் ஓப்பனா சொல்றேன். இந்த பிரியன் ப்ரோ இருக்காருல்ல, அவர் சொன்னதை விட்டுருங்க. அவர் கொஞ்சம் ஜெனுனா சொன்னாரு. இன்னொருத்தவர்லாம் ரொம்ப வன்மத்தை அப்படியே கொடூரமா வன்மை இறக்குன மாதிரி இருந்துச்சு. சரி நம்ம கீழே இருப்போம். அதான் நானும் சொல்லல, விஷால் ப்ரோ சொன்னா தப்பா இருக்குன்னு சொல்லி நான் பிரகாஷ் ப்ரோக்கு டிஎம் பண்ணிட்டு அப்புறம் சரி வேணான்னு விட்டுட்டேன். அவர் வந்து ஓம் நமச்சிவா என்று அறிக்கை விட்டதா. ஆமா நான் அப்படி யோசிச்சுட்டு இருந்தேன்.
இப்ப பிரியன் ப்ரோ சொன்னார்ல, லவ் எனக்கு ஒரு கவலை, நான் அந்த ஆப் போர்ஷன்ஸ் எல்லாம் சூப்பரா இருந்துச்சு. அந்த மாதிரி ஒண்ணும் இந்த படமே இரிட்டேட்டா இருக்கு, எல்லாம் கிரிஞ்சா இருக்கு, நம்ம மேல வந்து அதை ஏதாவது விட கடைசியா சொல்லிட்டு போனாரு பாருங்க, இந்த படம் வந்து நல்லா ஓடுன்னு சொல்லி பார்த்தா இது ஒன்றும் ஓடல, அதனால இப்ப ப்ரமோஷன் நாங்க பெருசா பண்ணி ஆகணும் அப்படின்னு. ப்ரோ பாருங்க, அப்ப யோசிச்சுப்பாங்க, பிஆர் நம்பி தான் கரை ப்ரொமோஷன் இருந்திருக்கு. ஆக்சுவலா நேத்து நான் ஸ்பேஸ் கேட்டட் நைட் ஷோ தான் படத்துக்கு போனேன். மேபி ஸ்பேஸ் கேட்ட எக்ஸ்பெக்டேஷனால எனக்கு அப்படி இருந்துச்சா, பிளஸ் தியேட்டர் அட்மாஸ்பியரும் ஒன்று இருக்கு. ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் FDFS பார்க்கும்போது நமக்கு அந்த வைப் கிடைக்கிறது, அதை தாண்டிட்டா மேபி அந்த தியேட்டர் ரெஸ்பான்ஸ் கிடைக்க மாட்டேங்குது, அதனாலே நமக்கு ஒரு மாதிரி டல்லா ஃபீல் ஆகுதான்னு கூட இருக்கு. அதுவும் எனக்கு தோணுச்சு. ஓகே மேபி இருந்திருக்கலாம். இதே டூட் பார்க்கும்போது பயங்கரமா இருந்துச்சு எனக்கு, என்னால என்ஜாய் பண்ண முடிஞ்சு. ஃபர்ஸ்ட் FDFS இன்னொன்னு அந்த மேட்ரு, அது ஒண்ணு காரணம் தலைவா. என்னன்னா டிராகனும் சரி டூடும் சரி, லவ் டுடே வந்து படம் ஃபுல்லாவே கடைசி 30 நிமிஷம் தவிர்த்து படமே ஹையா தான் இருக்கும். ஏன்னா அப்படி எடிட் பண்ணிருப்பாப்ல. டிராகனும் அங்கங்க ஹை மூமெண்ட்ஸ் எல்லாம் சூப்பரா ஒர்க் ஆயிடுச்சு. டூடு பிரிச்சிருச்சு, இதுல அது இல்ல. ஆனா அது இதுக்கு தேவையில்ல, இந்த கதையே அவங்க அந்த மைண்ட்ல இருந்ததுனால நிறைய பேர் என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க ஹை மூமெண்டே இல்ல அப்படின்ட்டு. ஹை மூமெண்ட் எல்லாம் இருக்கு படத்துல. எனக்கு தீமா பாட்டுல ஹை மூமெண்ட் செகண்ட் ஹாஃப்லயே நிறைய இருக்கும் ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப் விட செகண்ட் ஹாஃப் நிறைய ஹை மூமெண்ட் இல்ல. ஆமா, அந்த ஆக்ஷன் அந்த ஜோன் ஹை மூமெண்ட்டும் ஓகே. எனக்கு தீமா பாட்டே ஹை மூமெண்ட். தீமா பாட்டு அப்படியே ஸ்டார்ட் ஆகுறதே ஆஹா அப்பா சூப்பரா இருக்கு. பார்த்ததுலயே ஒன் ஆஃப் தி பெஸ்ட் சாங் சிச்சுவேஷன் தான் ப்ரோ சொல்லிட்டு இருந்த. பார்த்ததுல இருந்தே அதுவே எனக்கு ஆமா நம்ம ரொம்ப நாள் ஆச்சுல கம்ப்ளீட்டா லவ்ல இந்த மாதிரி ஹை வருது. ஜிவிஎம் படத்துல எல்லாம் கொடுப்பாரு அப்பப்போ. எனக்கு பிரகாஷ் நான் நேற்று சொன்னதான் அதே மாதிரி இப்ப கொஞ்சம் ஒருத்தர் சொன்னாரு. நான் நேற்று இப்ப நம்ம ஸ்பேஸ் எல்லாம் கேட்டுட்டு இல்ல நிறைய பேர் ரிவ்யூ பார்த்துட்டு போனனால ஹைப்பா இருந்துச்சுங்கிற மாதிரி சொன்னார்ல. நான் நேற்று நான் ஸ்பேஸ்லயுமே கடைசியா ஜாலியா ஒன் டைம் வாட்சபிள் படம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். என் ரிவ்யூல பாத்தீங்கன்னா வீடியோ ரிவ்யூல கடைசியா இது ஒரு நல்ல டீசென்ட் படம் அப்படின்னு, ஓவரால் இது ஒரு டீசென்ட் படம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ட்விட்டர் ரிவ்யூவில் கடைசி விட பண்ணீங்கன்னா தெரியும், எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம போனீங்கன்னா அந்த படம் உங்களுக்கு ஒர்க் ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி சொன்னது டீசென்ட் தான். இது ஒரு ஓவரால சூப்பரான படமோ ஆகா ஓக படமோ இல்லைனாலும் கண்டிப்பா டீசென்ட் வாட்சபிள் படம் சொல்லியிருப்பேன். அதனால அது ஒன்று பிரச்சனை. அதே மாதிரி நேற்று நான் சொல்லும்போது இந்த தீமா சாங்கோட பிளேஸ்மெண்ட்டும் எனக்கு நான் யாரும் இல்லையே ஃபர்ஸ்ட் வரதில்ல, எனக்கு யாரும் இல்லையங்கிறப்ப அந்த ஃபர்ஸ்ட் சாங் வரும். அதாவது இன்டர்வல் பேக் முன்னாடி என்னன்னா நம்ம ஸ்பைரோட பேசலாம் சேர்த்து சொல்லலாம், தப்பு கிடையாது. ஏன்னா கரெக்டா ஒரு பாதி காதல், அந்த ஒரு காதல் ஆஃப் ஸ்டேஜ் போயிருக்கப்போ பாதி காதல் தந்த பொண்ணே மீதியும் தந்து விடு அப்படின்னு சொல்லி அந்த பாட்டை கரெக்டா பிளேஸ்மெண்ட் பண்ணதும் தேட்டர் மூமெண்ட் தான். அதுதான் நீங்க தேட்டர் மூமெண்ட் இல்லைன்னு சொல்ல முடியாதுல்ல. ஹை மூமெண்ட்ஸ், அது ஒரு ஹை மூமெண்ட்ஸ். தீமா தான் கரெக்டா. ஏன்னா அவர் அந்த இடத்துல பேர் அவர் மொதமா கேட்கிறார், அது ரிப்பீட்டா 2 தடவை 3 தடவைங்கிறப்ப நல்லா தானே இருக்காது. அதை சேர்ந்து நீ உனக்கு மட்டும் கேட்ட போதுமே எனக்கு பாட்டு நானும் சேர்ந்து ரெக்கார்ட் பண்ணி கொடுக்குறப்ப அது பாட்டே அந்த ஒரு பிளேஸ்மெண்ட் விசுவல்ஸ் ஆகும். அந்த குட்டிமான்னு சொல்லி இன்னொரு சாங் வரும், பப்பிமாவா அது குட்டிமாவா பட்டுமாவா என்னமோ ஒரு சாங் வரும். அந்த சாங்குமே பிளேஸ்மெண்ட் நல்லா தானே. பட்டுமா அந்த சாங்கும் எல்லாம் இந்த சாங் பிளேஸ்மெண்ட் விசுவல்ஸ் எல்லாமே ஒரு பிளேஸ்மெண்ட் மட்டும் தான் எனக்கு பிடிக்கல. ஏன்னா அதே எனக்கு யார் சாங் ஃபுல் பிளேஸ் வரும்ல பார்ல, அது எனக்கு அந்த பிளேஸ்மெண்டா செட் ஆகல. ஆனா ஃபர்ஸ்ட், அதனாலதான் நான் ஃபர்ஸ்ட் வெர்ஷன் எனக்கு பிடிக்கும், ஃபர்ஸ்ட் வெர்ஷன் யூஸ் பண்ண விதமா பிடிக்கும். செகண்ட் வெர்ஷன் செட் ஆகல. ஆனா ஹை மூமெண்ட்ஸ் இல்லைன்னு சொல்றதா என்னால ஏத்துக்க முடியாது. அதெல்லாம் ஹை மூமெண்ட்ஸ் தான். இன்னொன்னு என்னன்னா இந்த படம் லவ்ங்கிறத தாண்டி லவ் அப்படிங்கறத பேஸ் பண்ணி ஆப் வெர்சஸ் ஹார்ட், அதுதான் கதையே. அது என்னத்த நம்ம சரி ரைட் ஓகே நீங்க சொல்லுங்க பாப்போம். கண்டிப்பா அது மொக்கையான படம்லாம் இல்ல ப்ரோ. நான் தான் சொன்னேன் உங்க ஐ மீன் எக்ஸ்பெக்டேஷன் ஸ்பேஸ் கேட்டுட்டு போனனால இருந்தேன். என்னன்னா இவங்க 2 பேரோட பிலிமோகிராஃபிலே அதான் லாஸ்டா இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. பார்க்கவே முடியாது மொக்க அப்படின்லாம் சொல்ல மாட்டேங்க. புரியுது. நிறைய பேர் என்கிட்ட இந்த எமோஷனல் கனெக்ட் ஆகலன்ட்டு அதுதான் நானும் சொன்னேன். அவங்க 2 பேருக்கு லவ்வுக்கு சுத்தமா கனெக்டே ஆகுது. இன்னும் கொஞ்சம் அவர் ஒர்க் பண்ணணும், அடுத்து பண்ணுவார்னு நினைக்கிறேன். இது வந்துட்டு எனக்கு சோஃபார் அவர் இந்த மாதிரி ஒரு வேர்ல்டு பில்ட் பண்ணி நிறைய இல்ல, அது நல்லா நோட்டீஸ் பண்றவங்களுக்கு ஓகே, நார்மலா பாக்குறவங்களுக்கும் அது நல்லா தான் இருந்திருக்கும். பேக்ரவுண்ட்ல இப்ப அண்ணா சொன்ன மாதிரி தலைவர் 199, அப்புறம் இந்த ஒரு ஆயில் கம்பெனி மேட்டர் பேசினது, அந்த வலைபேச்சு ஏஐல வந்தது, இந்த மாதிரி அங்கங்க நேத்து மாவீரன் ப்ரோ நினைக்கிறேன். இது ஆக்சுவலா ஒரு பிக்சர் மூவி மாதிரி இருந்துச்சு, ஒரு கார்ட்டூன் மூவியா பாத்தீங்கன்னா செமையா இருந்துச்சு. மேக்கிங்லாம் பயங்கரமா இருந்துச்சு. சூப்பர் ப்ரோ. ஆமா எனக்கு அதுவும் அந்த ஹீரோயினோட போர்ஷன்ஸ் எல்லாம் இருக்குல்ல, ஹீரோயினோட ரூம், ஹீரோயின் காஸ்டியூம்ஸ், அது யாரு டிஸ்னி மூவி பாக்குற ஃபீல் தான் மாதிரியா இருந்ததுங்க. அந்த பொண்ணு பார்பி மாதிரியா இருந்துச்சு. கரெக்ட். அதுல வர அந்த ப்ராப்பர்ட்டிஸ் பேக்ரவுண்ட் எல்லாமே பார்க்க அந்த ஒரு டிஸ்னி மூவி பாக்குற ஒரு ஃபீல்ல தான் இருந்துச்சு. நல்லா இருந்தது, செமையா மேக்கிங்லாம் செமையா இருந்தது.
ஆமா, அது வந்துட்டு அந்த ஹீரோயின் போர்ஷன் எல்லாம் சூப்பரா எடுத்திருந்தாங்க, இவ்வளவு கலர்ஃபுல்லா எடுத்திருக்காங்க. இன்னும் நோட்டீஸ் பண்ணி விஷால் ப்ரோ, எல்லாம் இப்ப நீங்க படத்துல நடக்கிற எல்லா ஹைலைட் சீனும் நியூஸ்ல வந்துட்டே இருக்கும் பின்னாடி பெரிய போர்டுல, நியூஸ் போர்டுல. இப்ப எஸ்ஜே சூர்யா கேஸ்ல, ஆமா எஸ்ஜே சூர்யா கேஸ்ல ஆமா, அந்த வாய்ஸ் மாட்டிருக்காருன்னா அது ஆஃப் எல்ஐகே பின்னாடி வைப் பாஸ்லாம் வருமே, அதானே சொல்றீங்க? அது ஆமா அந்த மாதிரி பெருசா அதுவே கிரியேட்டிவா தான் இருந்துச்சு. அந்த ஸ்பைடர்மேன் படத்தெல்லாம் வரும் பாத்துருக்கீங்களா, அது இந்த நியூயார்க் ஃபென்டாஸ்டிக் சிட்டில 4ல பின்னாடி நியூஸ் வரும்னு போர்டு நினைக்கிறேன். இருக்கும். ஆமா 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 ஆமா, ஆமா ஆமா. எங்க ஸ்பைடர்மேன்ல அந்த எந்த ஸ்கொயர், அது பேர் என்ன, அந்த நைட்ல எல்லாம் போவாங்களே, என்ன ஸ்கொயர் அது? டைம் ஸ்கொயர். டைம், சாரி, டைம் ஸ்கொயர். அங்க வந்துட்டு அந்த மாதிரி. காட்டுவாங்க. ஆமா ஆமா, அப்புறம் அந்த ஃபென்டாஸ்டிக் சூப்பர் காட்டு. 4லயும் பின்னாடி வரும் அவங்க 4 பேர், இது அந்த பெரிய பில் போர்ட்ல வந்துட்டே இருக்கும். அங்கெல்லாம் வரப்ப பின்னாடி வந்துட்டு ஒரு புல்டோசர் போயிட்டு இருக்கும் மண்ணெல்லாம் எடுத்துக்கிட்டு. ஓகே, இது இன்னும் மாறல, இதெல்லாம் மாறலப்பா அப்படின்றாரு போல. சரி. இன்னும் நான் ஃபீல் பண்ணது என்னன்னா, இப்ப எப்படி விஜய்னா வந்து ஒரு மாஸ் கமர்ஷியல் மசாலா மூவி அந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் மாதிரி பிஆருக்கு ஒரு பிராண்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு என்டர்டைனர் எதிர்பார்க்கறாங்க எல்லாரும். பிஆர் அந்த பிஆரோட திங்ஸ் இல்லைன்னா அது ஒரு மாதிரி டிசப்பாயிண்ட் ஆகிட்டு. இல்ல தலைவா, அது இப்பயே அவர் மாத்திக்கிறது நல்லது. ஏன்னா அவரும் ஒரு தனுஷ் மாதிரி இருக்கணும்ன்ற, அதாவது அன்எக்ஸ்பெக்டடா என்ன வேணாலும் பண்ணுவார், எல்லாமே பண்ண முடியும், அந்த ஜோனுக்கு போகணும். அப்பதான் இது கரெக்டா வரும். ஒன்னே பண்ணிட்டு இருந்தா அது ரொம்ப சேச்சுரேட் ஆகி ஐயோன்றுவாங்க. அப்புறம் ஒண்ணு கேள்விப்பட்டேன், அது என்ன நடக்கல. இல்ல இந்த இவர் இருக்கார்ல ரைட்டர்னு ஒரு படம் வந்துச்சு, இப்ப அந்த டைரக்டரோட எல்லாம் ஒரு ஒப்பந்தம் ஆயிருக்காருன்னு சொன்னாங்க. நான் யோசிச்சேன், ஓகே ஒரு டிஃப்ரெண்டா சரி ஒண்ணு பண்ணுவோம் அந்த மாதிரி போறாரு போல அப்படின்ட்டு. பட் ஆனா அதெல்லாம் என்னன்னு தெரியல. அவர் மாறிடணும், அது கொஞ்சம் ஒண்ணு ஒரு அது இது எனக்கு ஒரு மாற்றமா தான் தெரிஞ்சது. ஏன்னா இதுல ரொம்ப சட்டிலா தான் பண்ணியிருந்தாரு. இதுல வந்துட்டு ரொம்ப எதுவும் பண்ணல, சட்டிலா தான் பண்ணியிருந்தாரு. எஸ்ஜே சூர்யா வந்துட்டு ஒரு சிங்கிள் ஷாட் டைலாக் பேசுற சீக்வன்ஸ் ஒன்று இருக்கு செகண்ட் ஹாஃப்ல, சூப்பரா இருந்துச்சுங்க. அதை அப்படியே சுத்தி முடிச்ச உடனே பிரதீப் பேசுறது, அந்த போர்ஷன் நான் பார்த்த ஷோல அப்ளாஸ் வந்து எல்லாமே எஸ்ஜே சூர்யாக்கு மட்டும் தான். அந்த நீங்க சொன்ன சீக்வன்ஸ் பிளஸ் அப்புறம் அந்த கிளைமேக்ஸ் ஹை பாயிண்ட் ஒரு டான்ஸ் இருக்குல்ல, அது நான் சொல்ல ஸ்பாயில் சூப்பர் பண்ணிட்டாரு ப்ரோ மனுஷன். அதுக்குதான் மோசமாயிடுச்சு, என்னடா செம்மையாடுறாரு அப்படின்னு. ஏன்னா அந்த பாட்டு பயங்கர மெமரி, அந்த பாட்டு ஆனா கலாய்ப்பாங்க, எனக்கெல்லாம் அது ரொம்ப பிடிச்ச பாட்டு. எனக்கு ஃபேவரட் சாங். அதோட அந்த ஃபாஸ்ட் ட்ராக் வெர்ஷனும் சூப்பரா இருக்கும். சூப்பரா இருக்கும். ஆமா, அப்பெல்லாம் எஸ்எஸ் மியூசிக்கா சன் மியூசிக்லயே போடுவாங்க, அதுக்காகவே உட்காந்துட்டு வந்து பார்த்துட்டு இருப்போம். அந்த கிரேசி ஃப்ராக் மாதிரியே இருக்கும் அந்த ஃபாஸ்ட் ட்ராக் வெர்ஷன் பாக்குறதுக்கு. ஆமா ஆமா. மாவீரன் அப்புறம் சொல்லுங்க. சொல்லுங்க விஷால் ப்ரோ. சரி, ஏன் மேல வர ரொம்ப நேரம் ஆச்சு? யாரு நீங்க மேல வர ரொம்ப நேரம் ஆச்சு? இல்ல தலைவா, தான் கொஞ்சம் வன்மம் எக்ஸ்ட்ரீமா இருந்தது ஒரு ஆள்கிட்ட. சரி ஓகே நம்ம போனா கொஞ்சம் ஏதாவது நம்ம பேசுவோம், அமைதியா இருந்துட்டாக்கி. ஒருத்தர் வந்தாரு, அவர் பேரு பரணி ப்ரோ. பிரகாஷ் ப்ரோ, பரணி ப்ரோ, விஷால், மாவீரன், கமல், அப்புறம் அஜித் பல்தான், இவங்களாம் உங்களுக்கு எல்லாருக்குமே நான் பெரிய ஃபேன். ஆக்சுவலி ரெகுலரா நான் இதுல யூடியூப்ல தான் கேட்டுட்டு இருப்பேன். ஐ மீன் ஸ்டார்டிங்ல இருந்து கேட்டுட்டு இருக்கேன் ஃபாலோவர். ஸோ அப்புறம் சரி இன்னைக்கு கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் படம்லாம் வரப்ப கூப்பிடுங்க. ஆக்சுவலி பரணி ப்ரோ நல்லா ட்ரிகர் ஆகி பேசலானே வந்தேன். முந்தானத்து ஆடியோ கேட்கும் போது எனக்கு கடுப்பாயிருச்சு. பரணி என்ன பரணி எல்லாரையும் யாரு வந்தாலும் பரணி அடிக்கிறதுக்கு தான் குஷியா வராங்க. இல்ல இல்ல, இது அந்த மாதிரிலாம் இல்ல, ஒரு ஃபன்னா தான். பட் ரொம்ப நாள் பொறுத்து பார்த்தேன், என்னால முடியல. அன்னைக்கு நேத்து வந்து ரிக்வெஸ்ட் கொடுத்தேன், பட் எனக்கு நெட்வொர்க் ப்ராப்ளம் இருந்தனால டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு. இல்ல ஒரு மூவி ரிலீஸ் ஆகும் போதும் அவர் அந்த புலம்பாரு தெரியுமா, ஷோ போடலன்னு. அதை கேட்கும் போது கேட்டு என்னால முடியல. ஏங்க நீங்க கொச்சின்ல இருந்தீங்க, கொச்சின் வந்து கேரளாவோட அதாங்க டாப் மோஸ்ட் சிட்டி, அதையும் நாமக்கல்லையும் எப்படிங்க கம்பேர் பண்ணுவீங்க? பரணி என்ன பரணி பதில் சொல்லுங்க. பிளஸ் நான் சேலத்துல 2 years இருந்திருக்கேன். ஸோ எல்லா அதர் மூவிஸ் போடமும் அங்க சேலத்துல ஐநாக்ஸ்ல ஈவினிங் 7:30 7:45 ஷோ தான் போவான். அவன் ஏன் அப்படி போடுவான்னா, ஒர்க் பண்றவங்க அதை வந்து பாக்கணும்ட்டு. இவர் மார்னிங் 10 o'clock ஷோ கேட்கிறாரு. யாருங்க வருவா மார்னிங் 10 o'clock அதர் மூவிஸ் ஷோ பாக்குறதுக்கு? மார்னிங் 10 o'clock கேட்கலங்க, ஈவினிங் 4 PM இல்ல 7 PM அந்த ஷோ தான் கேட்கிறேன்.
நைட் அதாங்க எல்லாரும் வரணும்ல, அந்த ஷோ ஃபுல் ஆகணும்ல. 7:30 10 o'clock ஷோ அப்படி. புரியுது. நான் ஈவினிங் 4 PM இல்ல 6 PM அந்த மாதிரி கொடுங்க போதும்னு தான் சொல்றேன். பிளஸ் நேத்து இதுக்கும் சொன்னீங்கல்ல 9 PM ஷோ போடல. நமக்கு சென்னையிலே 4 தியேட்டர்ல தாங்க போட்டிருந்தாங்க, மீதி எந்த தியேட்டர்லயுமே போடல. இந்த படத்துக்கு LAKK, ரோகிணி, கமலா, தேவி பாரடைஸ்ல போட்டிருந்தாங்க. நீங்க நம்ப மாட்டீங்க, 20 டிக்கெட் கூட சேல் ஆகல காலை 9 o'clock ஷோக்கு. அந்த ஒரு 4 செலிப்ரேஷன் தியேட்டர்ல மட்டும்தான் ஃபுல் ஆச்சு. அதான் நான் ஈரோடுல ஒரே ஒரு தியேட்டர்ல போய் பார்த்தேன் 9 AM ஷோ. ஆனா ஒரு படம் வரப்போகுது நீங்க புலம்பிட்டே இருக்கீங்களா? என்னால முடியல. நீங்க கேக்குறது அன்ரியலிஸ்டிக்கா இருக்கு, ஆனாலும் எல்லா படம் ரிலீஸ் போய் நீங்க இதே புலம்பிட்டு இருக்கீங்க. எனக்கு செட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுது. செட் ஆனவனையும் ஓகே. பச்சை தமிழண்டா அப்படின்ட்டு நீங்க சீக்கிரம் சொல்லணும் பாரு. நீ உங்க பயோல நீங்க போடணும் பச்சை தமிழண்டா அப்படின்ட்டு. என்னோட எய்மு 4 வருஷத்துல கொச்சியில வீடை வாங்குறேன், கிளம்பி போயிட்டே இருக்கேன். கிளம்பி போயிட்டே இருக்கீங்க. ஓகே என்று மலையாள குட்டி வர்ணி. ஓகே, அடுத்த ஓட்டு கேரளால தான். அடுத்த ஓட்டு கேரளால தான். யாரு? பினாரி விஜயன், அவரு தானே அங்க இவரா இருக்காரு. ஓகே, வாழாட்டு வேற டெய்லி கிராஸ் கலெக்ஷன் போட்டு விருப்பேத்துறாங்க. வர்ணி ப்ரோ, இந்த படத்தை போய் பார்க்கணும். நாளைக்கு கன்ஃபார்ம் பாத்துடுறேன். பார்த்துட்டு சொல்லுங்க. அப்புறம் ஒருத்தர் கமெண்ட்ல ஏதோ கேட்டிருக்காரு, லீ கார்னின் மம்மி வெர்சஸ் ஓஜி மம்மி பத்தி சொல்லுங்க விஷால் ப்ரோ சொல்லுங்கன்றாரு. பர்னி, உங்களுக்கு ஏதாவது தெரியுமா இந்த நான் ஐம் நாட் அ பிக் மம்மி ஃபேன் ஆக்சுவலி, ஸோ சாரி தலைவா. ஆனா அந்த லீ கார்னின் மம்மியோட ட்ரெய்லர் பார்த்தேன், ரொம்ப வெரி இன்ட்ரெஸ்டிங். சூப்பர். தமிழ் டப்பிங்லாம் வருது அந்த படம். எனக்கு அந்த படம் கரெக்டா இருந்துச்சுன்னா சூப்பரா ஓடுன்னு எனக்கு தோணுது. தெரியல, மேபி. ஏன்னா ஹாரரா டச் பண்ணிருக்கானுங்க. மேக்கிங்காவும் ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியா இருக்கு. அது பார்ப்போம், அந்த படம் பார்க்கணும். எனக்கும் வெரி ஐடியா இல்ல, பார்ப்போம். ஆனா அந்த மம்மிக்கெல்லாம் பயங்கர ஃபேன்ஸ் இருக்காங்க. நமக்கு எதுவும் தெரியல, அது பெருசா நான் மம்மி பார்க்கல. அப்ப பிட்ஸ் அண்ட் பீஸா பார்த்ததுதான். என்னமோ உங்கள்ட்ட கேட்க சொல்றாங்களே. அதுதான் மம்மி ஓஜி பத்தி கேளுங்க. சரி, ஓகே. ஆஃப்டர் டாபிக் ஒன்னே எனக்கு பிரகாஷ் பிரதர் கிட்ட ஒன்று சொல்லணும். பிரகாஷ் ஆக்சுவலா அவர் அந்த சிவா AK ப்ராஜெக்ட் அப்போலாம் அவர் டென்ஷனா வரல. ஸோ அப்பெல்லாம் நான் வீடியோ கேட்டுட்டு இருக்கும்போது எனக்கு என்ன தோணும்னா, லைக் விஸ்வாசம் மாதிரி அந்த ப்ராஜெக்ட் தான் வந்து AKக்கு பெரிய பிளாக் பஸ்டர் இருக்கும் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அந்த ஆடு பார்த்தோன்னே ஐயோ, லட்சியங்களை நோக்கி முன்னேறின்றீங்களா? ஐயோ, ஆமா. அதுவும் IPL வேற நடுநடுல வந்துருது. ஆமா, தலை என்ன தலை போங்க அப்படின்ட்டு இருந்துச்சு. சத்தியமா நினைச்சேன் அது பெரிய பிளாக் பஸ்டர் ஆகும். அப்போ வந்து சொல்லணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். விஸ்வாசம் மாதிரி இதுவும் ஆயிடும், ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாம் பாத்துருவாங்க. ஆனா அந்த ஆடு பார்த்தோன்னு ஐயோ சாமி. ஆனா அந்த குளிர்பானம் ஏதோ நல்ல சேல்ஸ் போகுதுன்னு கேள்விப்பட்டேன். தெரியல. ஆமா, நம்ம ஊர்ல கிடைக்காதோ? நம்ம ஊர்ல கிடைக்குமா? கிடைக்கும், எல்லா ஊர்லயும் கிடைக்குதுங்க. அதான் இப்ப புதுசா அதுதான் இந்த இது தராங்கல்ல, வாட்டர் கேன் தருவாங்கல்ல, இந்த இலவசமா, அது பேர் என்ன, அது கோயில்லாம் கொடுக்கும்போது வெளியே வரும். கோயில்லாம் வந்து அன்னதானம் கொடுக்கும்போது வாட்டர் பாட்டில் கொடுப்பாங்கல்ல, இப்ப அந்த மாதிரி இதையும் சேர்த்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க சும்மா சொல்றீங்களா? சீரியஸா கேஸா இறங்குதுங்க. பிப்ரவரி மாசம் தைப்பூசத்துல ஆரம்பிச்சிச்சு. தைப்பூசத்துல அப்ப நார்மல் கடைகள்ல இருக்காங்க. நார்மல் கிடைக்குதுங்க. நார்மல் மளிகை கடை கிடைக்குது. என்ன புதுசா கேக்குறீங்க? கிடைக்குது. ஓகே சூப்பர். இப்பதான் அது தெரியல கருமோ, அது நமக்கு தேவையில்லை. அதனால இதனால பீக்காச்சுங்கிறது இன்னும் தேவையில்லாத ஒண்ணு. சரி, ரைட்டு, என்னமோ போய் தொலையுது. எனக்கு என்ன இந்த சிவான்னு சொல்றீங்க, அதனால கொஞ்சம் பேசிட்டு அப்படி பேசலாம் வந்தேன். அப்புறம் வேணாம். அப்புறம் இல்லங்க, அந்த பொம்மைக்கு சைட்ல சாவி தெரியும் விட்டு அது பாட்டு சுத்திட்டு டமால் ஆஃப் ஆயிரும், சோறு உடஞ்சி ஆஃப் ஆயிரும். அந்த மாதிரி நம்ம திரும்ப ஆஃப் ஆகாம கொஞ்சம் என்ஜாய் பண்ணி ரிலாக்ஸா இருப்போம். நீங்க பேசுங்க, கண்டினியூ பண்ணுங்க. நான் என்ன சிவாவை பத்தி பேசுறது? அதுவும் அந்த பர்டிகுலரா அந்த RJ பாலாஜி மாதிரி ஒரு ஹெட்பேண்ட் ஷாட் இருக்கும்ல, ஹெட் ட்ரைனிங் பண்றது. இல்ல BTS வேற ஒண்ணு விட்டாங்க. சரி, ஓகே, ஏதோ ஒண்ணு பண்றாரு, பாப்போம் என்ன.
அது எடுக்கும் போதே பார்க்கும் போது இது காமெடியா இருக்குன்னு அவருக்கு தெரியாதா? இதை எடுத்து வேற வைக்கிறாங்க ஷார்ட்ல. ஆமா. அந்த இது பார்ப்போம். அது வருதுன்னாங்க டாக்குமெண்ட்ரி படம், அதை பார்ப்போம் என்ன பண்றாங்க. அடுத்த படம் ஷூட்டிங் வேற ஒன்றும் அதுவும் அந்த சினிமாட்டோகிராஃபர் வெற்றி மேல ஒரு கொலவெறியில இருப்பாரு. எனக்கு புரியாது ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆகாரு. அது ஏன்னு இந்த ஆட் பண்ண பார்க்கும்போது எனக்கு புரிஞ்சது. இது அவங்க டீம் தான் ஒர்க் பண்ணிருக்காங்களா? ஆமா ஆமா, ஃபுல் டீம் டீம். ஓகே ஓகே ஓகே. என்னண்ணா முடிக்க போறீங்களா ஸ்பேஸ? ஆமா. இல்ல இல்ல, சிவான்னு பேசும்போது பயங்கரமா பேசலாம்னு வந்தேன். அப்புறம் வெற்றியில சொன்னார் இன்னும் பயங்கரமா பேசுற மாதிரி ஆயிருக்கும். அப்படியே நான் ஒரு இங்கிலீஷ்ல ஒரு மீம் டெம்ப்ளேட் ஒன்று வரும். நான் எதுவும் பேச விரும்பல, ஏன்னா பேசினா ட்ரபிள்ல மாட்டிக்குவேன். அந்த மாதிரி இப்ப அப்படித்தான் நம்ம வெற்றிலாம் பேசணும்னா ஏங்க விடுங்க. இந்த இதுக்கு ஒரு கலர், அந்த ஒரு கலரிங் பாத்தீங்களா? அந்த ஆடுக்கு ஆடுக்கு இப்ப ஒரு கலர் ஒர்க் பண்ணி பாத்திருக்கீங்களா? யாரும் உலகத்திலே பண்ண மாட்டாங்க. இவங்க மட்டும்தான். வெற்றி அண்ட் டீம் தான் பயங்கரமான டீம். அது அவங்க சினிமாட்டோகிராஃபில கரைச்சி குடிச்சு அவார்டு வாங்கி கோல்டு மெடலிஸ்ட். சிவாவே கோல்டு மெடலிஸ்ட் தான், வெற்றி ஒரு கோல்டு மெடலிஸ்ட். இவங்களாம் பண்ணி 9 பேர் சேர்ந்து சிவாவே கோல்டு மெடலிஸ்ட் தெரியும்ல? சிவாவே கோல்டு மெடலிஸ்ட். அதான் சிவாவே ஒரு கோல்டு மெடல். அதான் சொன்னேன், சிவாவே ஒரு கோல்டு மெடலிஸ்ட், வெற்றி ஒரு கோல்டு மெடலிஸ்ட். இவங்க 2 பேர் சேர்ந்து பயங்கரமா என்னமோ. சரி ரைட், ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. ஆனா பிரகாஷ் இதை நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்கீங்களான்னு தெரியல. இப்ப நீங்க வந்துட்டு ஏகே ஃபேனு, இப்ப நிறைய பேர் விஜய் ஃபேன்ஸா இருப்பாங்க. இப்ப ரஜினி கமல் ஃபார்ம்ல இருக்கிறப்பயே இவங்க 2 பேரும் இல்ல இது வேணான்ட்டு அப்படியே இதை நம்ம பார்ப்போம்ட்டு நீங்க எதிர்பார்த்திருக்கீங்களா? நான் சத்தியமா எதிர்பார்க்கல. நான் எப்படிலாம் நான் என்னமோலாம் நம்ம சும்மா யோசிப்போம்ல ஃபியூச்சர்ல இப்படிதான் இருக்கும் அப்படின்ட்டு. ரஜினியும் கமலும் ரிட்டையர் ஆவாங்க, விஜய் அஜித் இன்னும் நிறைய அப்படியே படம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, அடுத்தடுத்து வருவாங்க அப்படின்ட்டு நான் ஒரு இதுல இருந்தா அப்படியே டோட்டலா மாறிடுச்சு. ஜெயிலர் 2 என்னதான் ஆச்சு? ஜெயிலர் 2 இன்னும் ஷூட்டிங் இருக்கு போலயே. அது ஷாருக்கானுக்கு பவன் கல்யாணம் தான் நடிக்கிறாரா? தெரியல, அதை சொல்றாங்க தலைவா. அந்த படத்தை தான் டெய்லி ஒண்ணு சொல்றாங்களே தலைவா. ஆமா, இப்ப ரீசெண்டா ஷாருக்குலாம் நடிக்கலன்ற மாதிரி நியூஸ் வந்துச்சு. ஆமா ஆமா சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப கமல் சொன்னோன்னா எனக்கு ஒண்ணு கேட்கணும்னு தோணுச்சு. இந்த மகாநதி படம் இருக்குல்ல, அது வந்து ஒரு பொங்கலுக்கு தான் ரிலீஸ் ஆயிருக்கு. அது ஃபர்ஸ்ட் ஷோ போனவங்களோட நிலைமை எல்லாம் எப்படி இருந்திருக்கும்ல? இப்பயாவது அட்லீஸ்ட் கமல் மகாநதி சொல்றாங்க. ஐ மீன் நல்ல மூவி, அதுல எல்லாம் எதுவும் இல்ல. அது ஒரு நல்ல ஒரு மீன் டெம்ப்ளேட் ஒன்று இருக்கும். பொங்கல் நாள் தியேட்டர் ஆடியன்ஸை சூப்பரா வர வைக்கிறோம், பயங்கரமா சந்தோஷமா அவங்களும் உள்ள வருவாங்க. வந்துட்டாங்க, வந்ததுக்காக ஒரு ஆசைக்கு அந்த பாட்டை போடுவோம். தை பொங்கலும் பொங்கல் அந்த பாட்டை என்ஜாய் பண்றாங்க எல்லாம், பயங்கரமா சூப்பரா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கட்டும். அப்படியே கொஞ்சமா ஒரு ட்ராமா ஆரம்பிப்போம். அப்படியே போய் அவங்க வெறுப்பு வரும்போது கிளைமேக்ஸ் அவன் செத்துடணும். ப்ரீ கிளைமேக்ஸ்ல அவன் எதுக்குடா பொங்கலை போய் வந்தோம், என்ன விட்டுருங்க சார். மாநாடு படத்துல வந்து சிம்பு கட்டி போட்ட மாதிரி ஒரு மீன் சார் சார் வரவே மாட்டேன், சத்தியமா சார் வர மாட்டேன் சார், ப்ளீஸ் சார் நான் சொல்றேன், திரும்ப ரிட்டர்ன் வரவே மாட்டேன் சார், தயவு செஞ்சு வெளியே விட்டுருங்க சார் அப்படிங்கிற மாதிரி ஆடியன்ஸ் கெஞ்சணும். அப்படி கெஞ்சி விட்டு அவனை பொங்கல் மடலே வீட்டுக்கு அனுப்புங்க அப்படின்னு கமல் சாப் ஒரு படம் எடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீன் டெம்ப்ளேட் வரும். எனக்கு மகாநதி பத்தி வீரதீர சுரன்ல அந்த என்கவுண்டர் எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. வீரதீர சுரன்ல சூர்யா வருவாரு. அந்த சீனை சொல்லிட்டு அந்த சீனோட சேர்த்துட்டு அடுத்தது வந்து நான் ரெண்டு மீம் வந்துச்சு, 2 மீமி சேர்த்து உங்களுக்கு சொல்லிட்டேன். மாநாடு மீம் சிம்பு சீனையும் அந்த எஜே சூர்யாவோட வீரதீர சுரன் ஓப்பனையும் சேர்த்து ஒரே மீமா உங்களுக்கு சொல்லியிருக்கேன், கம்பைன் பண்ணி சொல்லியிருக்கேன். அந்த படத்தை ரீவாட்ச் பண்ற மன தைரியமே எனக்கு சுத்தமா இல்ல. ஒரு தடவை பார்த்ததோட சரி. இந்த சாங் அந்த படத்துல தான்ன்றது எனக்கு சர்ப்ரைஸ் ஆச்சு. அந்த ஸ்ரீரங்க ரங்க அந்த சாங், அந்த பாட்டும் அதோட என்னன்னா பண்ணையாரம் பத்மினிங்கள இருப்பாங்கல்ல அந்த ஜோடி, ஜெயபிரகாஷ் ஜோடி, அவங்க வந்து இதுல ஒரு கிளாமரஸ் சாங் ஒண்ணு பண்ணியிருப்பாங்க அந்த படத்துல. கிளாமர் ரோல் தான் அவங்களுக்கே, இந்த படத்துல கிளாமர் ரோல் தான். எத்தனை பேருக்கு அவங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. சொல்லுவாங்கல்ல இந்த மைக்கேல் மதுரை காமராஜன் அந்த மாதிரி படங்கள்லாம் நீங்க ரீவாட்ச் பண்றது உண்டா? இந்த படம் உள்ளத்தை அள்ளித்தாலாம் எத்தனை தடவை பார்க்கலாங்கிற மாதிரி தான் அதெல்லாம் ஜாலியா இருக்கும்.
சொல்லுங்க, என்ன டவுட்? இல்ல டவுட் இல்ல. அந்த படம் நீங்க ஒண்ணு கவனிச்சிருக்கீங்களான்னு எனக்கு தெரியல, உங்களுக்கு ஆயிருக்கான்னு. ஒவ்வொரு வாட்டி பாக்குறப்பயும் ஒவ்வொரு காமெடி வர மாதிரியே இருக்குன்னு. இது போன வாட்டி மிஸ் பண்ணிட்டோம்ல அந்த மாதிரி இருக்குன்னு அந்த படம். அநியாயம் எப்பா படம் ஃபுல்லா. அது கமல் படங்கள், கமலோட காமெடி படங்கள் எல்லாமே அப்படிதான் இருக்கும். நீங்க ஏதாச்சும் ஒரு வகையில எப்பயாவது நீங்க புதுசா பாக்குற மாதிரியே சிரிப்பீங்க. அது வந்து அந்த கமல் படங்கள்ல எப்போதுமே ஒரு ஸ்பெஷல் அது. அந்த படத்துல இன்னொரு பிளஸ் என்னன்னா, எஜே சூர்யாவுக்கு முன்னோடின்னு சொல்லலாம். ஒட்டுமொத்த படத்தோட கதையே ஓப்பனிங் டைட்டில் சாங்ல சொல்லிட்டு போயிருவாங்க. நீங்க விஜய் சூர்யா வச்சு இப்படி ஒரு நடக்க போது இப்படி முடிக்கும் அப்படி போயின்னு சொல்லிட்டு போவாங்க. ஆனா இது விஜய் சூர்யா டைப்புக்கெல்லாம் முன்னோடி இதுதான். ஒட்டுமொத்தமா ஒரு கதையவே பாத்தீங்கன்னா இதுதான் ஃப்ரேம் பை ஃப்ரேம்னா அந்த பாட்டுல சொல்லி டைட்டில் கார்டு முடிச்சிடும். அப்படி வந்து அப்பயே பண்ணிருக்கிறாங்கிறப்ப எவ்வளவு பெரிய விஷயம். இப்பெல்லாம் எப்ப ஸ்பாய்லர் சொல்லாதையா, எப்ப கதை சொல்லாதேப்பா, எப்ப இது போலாத, நம்மளே ஓடுவோம். நீங்களும் ஓடுவீங்க, நானும் ஓடுவேன். அப்பேற்பட்ட இந்த பீரியட்ல இப்பயே எப்படி இருக்கு, அப்ப எப்படி இருந்திருக்கும். அந்த சமயத்திலேயே பாருங்க இப்படி ஒரு வேலையை பண்ணியிருக்காங்க. அந்த பாட்டு ஆச்சரியம். அது ஒரு மாதிரி செகண்ட் ஹாஃப்ல ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல. எப்பா அது ஈவன் சம்பந்தம் அந்த படம் ஏதோ பெருசா ஓடலன்னுலாம் சொல்லுவாங்க. அதுவுமே நான் ஒவ்வொரு வாட்டி பாக்குறப்பையும் இப்பெல்லாம் எடுக்கவே முடியாது. எனக்கு தெரியும் அந்த படம் பம்மல் கே சம்பந்தம்லாம் சான்ஸே இல்லை. அந்த கேரக்டர், அந்த மாதிரி ஒரு கேரக்டர்லாம் இவன் பண்ணவே முடியாது. ஆனா அதை பண்ணி செம்மையா பண்ணிருப்பாரு. அதுல சாங்ஸ்ல எல்லாம் ஒரு ஃபைட்டர் மாதிரியே டான்ஸ் பண்ணிருப்பாரு. அப்படியே இருக்கும் அந்த அதுல அவர் நல்லா இருக்க மாட்டாரு, அவர் ரொம்ப மோசமா இருப்பாரு. ஆமா, அது அந்த கேரக்டருக்கு அப்படிதான் இருப்பாரு. அது என்ன எப்படி அதை பண்ணாருன்னு தெரியல. எனக்கு மன்மத நம்பு இன்னுமே நம்ம ஸ்பேஸ்லயே அதிகமா யாரும் பேசணும்னா வரமாட்டாங்க. அந்த படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்குமே ஒரு பிடிச்ச படம். எனக்கு பிடிக்காது. என்னன்னா சங்கீதான்னு ஒரு கேரக்டர் வச்சிருப்பாங்க. சங்கீதா படத்திலேயே எரிச்சல் விட்டுற கேரக்டர், எரிச்சல் விட்டுற மாதிரி ஒரு வாய்ஸ், எரிச்சல் விட்டுற மாதிரி அவங்களுக்கான சீன்ஸ்ன்னு சொல்லிட்டு இரிட்டேட்டிங் ஆகிவிட்டு நம்ம படத்துல வந்து நம்ம அதோட மாதவன் அம்மா கேரக்டர், இந்த ரெண்டு கேரக்டரும் பாத்தீங்கன்னா நம்ம படமே வந்து அதோட எனக்கு அந்த படத்திலே பிளஸ்னா நான் ஒன்னே சொல்லுவேன். அது கமல்கிட்ட இப்போ வரைக்கும் ரிட்டர்ன் ஆகல. ஏன்னா வந்து எனக்கு கமல்கிட்ட ரொம்ப பிடிச்சதே வந்து பாத்தீங்கன்னா, பல தடவை சொல்லியிருக்கேன், பல 100 முறை சொல்லியிருக்கேன், அவர் ஒவ்வொரு படத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாருன்னு. ஆனா அந்த படத்துல கடைசியா அந்த மீசை ஒரிஜினல் மீசையோட ஃபுல்லா மீசை மட்டும் வச்சு இந்த தாடிக்குள்ள சேவிங் பண்ணி ஒரு அந்த பிளாஸ்டிக் லுக்ல வருவார், சூப்பரா இருப்பாரு. அந்த மாதிரி திரும்ப வரணும்னு பாக்குறேன். பாபனா சம்பரத்தை மட்டும் ஒட்டு மீசை வச்சு நடத்தாரு. ஆனா அதையாச்சும் அப்படி ஒட்டு மீசை வச்சு நடத்திய இந்தியன் 3ல இருக்குல்ல, ஏங்க அது விடுங்க, அது விடுங்க, ஏஐல போயிடும். ஆனா எனக்கு அந்த மாதிரி ஒரு கமலை வந்து நான் பார்க்கவே முடியாதா அப்படிங்கிற மாதிரி. தாடி எப்பயா எடுப்பீங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஒரே மாதிரி தாடி கெட்டப்ல இருக்கிற தாடி கெட்டப்பும் சூப்பரா இருக்கும். கண்ணாடி போட்டிருப்பார்ல, சூப்பரா இருக்கும். ஆனா என்னன்னா எனக்கு அந்த அந்த ஒரு மன்மத நம்புல இருக்க கடைசியா கமல் ரொம்ப அழகா எனக்கு அது எல்லாமே இருக்கும். அந்த படத்துல பாட்டே சூப்பரா இருக்கும். அந்த ஃபர்ஸ்ட் ஒரு சாங் ரிவர்ஸ்ல எடுத்திருக்கு. ஆமா, அது இல்லங்க, ஃபர்ஸ்ட் ஒரு சாங் வரும்ல, தண்ட நாலு தோத்து போகும்போது சிச்சுவேஷனே சூப்பர் சிச்சுவேஷன்ல வரும் ப்ரோ. சரியான சிச்சுவேஷன், பயங்கரமா சாங்கு, பீட்டு, லிரிக்ஸ், சிச்சுவேஷன் எல்லாமே சூப்பரா அமைஞ்ச பாட்டு. பாட்டுமே என்ன அந்த படத்துல சூர்யா இவங்க ஆடுவாங்கல்ல திரிஷா, அந்த பாட்டுமே நல்லா இருக்கும். எனக்கு பிடிக்கும். ஆனா ஏன் நிறைய பேருக்கு பிடிக்கல அப்படிங்கலாம் தெரியல. எனக்கு படம் பிடிக்குமா கேட்டா கண்டிப்பா பிடிக்காது. ஏன்னா காரணமே சங்கீதா தான். சங்கீதா ஐயோ என்னையா ஒரு இரிட்டேட்டிங் கேரக்டர் படத்துல வச்சுட்டு ஐயோ எனக்கு ஏங்க சும்மா அவங்கள 2-3 படத்துல அவங்க பார்த்தா எரிச்சல் ஆயிருங்க. எனக்கு அந்த படத்துல எரிச்சல் ஆகும். இன்னொரு படத்துல ஏதோ ஒரு படம், சமீபத்துல ஒரு படம் அவங்க படம் பார்த்தேன், எரிச்சல் விட்டுறாங்க. அது இல்லைங்க, அதெல்லாம் நம்ம படமே முழுசா 2வது விஷால் ப்ரோ அதான் சொல்லுவாருன்னு அவருக்கு சங்கீதம் டக்குனு அது நான் ஞாபகம் வந்துடும். உயிர் ஞாபகம் வரல, சந்தோஷப்பட்டுங்க. இல்ல அண்ணா, அந்த டைரக்டர் ஒரு மாதிரி யூனிக்கான கையில. உண்மையாலுமே அந்த டைரக்டர் எடுத்த படம் எல்லாம் உயிரை கையில பிடிச்சிட்டு பாப்பீங்க. சரி, ஒரு படம் அது ஒரு மாதிரி பி கிரேட் படமாவே ஆக்கிட்டாங்க. அது ஒரு முக்கியமான படம் தான் அது. உண்மையாலுமே அது அப்படி ஆக்கிட்டாங்க. ஆனா எனக்கு அந்த மாதிரி இரிட்டேட் பண்ண படம் தான் தசாவதாரத்துல அசின் கேரக்டர். ஐயோ சௌச்சாலயமா அப்படின்னு ஒரு சீன் இருக்கும் தெரியுமா ட்ரெயின்ல, அதுவும் ஒரு ஆலயம் தானேன்னு. எப்பா சிவகாசி வந்து நம்ம 24 என்ன தலைவா
சிவகாசி வந்துருமா ப்ரோ 24? சிவகாசி ரீ ரிலீஸ்னு போஸ்டர் பார்த்தேன், அதை பத்தி கேட்கறாரு சிவகாசி போல. ரீரிலீஸா? ஐயோ, எல்லாரும் ஒரு முடிவோட தான் இருக்கீங்களா? விஷால் ப்ரோ, அதை விட இன்னைக்கு first சர்க்கார் ரீ ரிலீஸ் ஆயிட்டு update இருக்கு எல்லா அதானேங்க. வெப்சைட்லயும். நான் அதை கவனிச்சிங்களா விஷால் ப்ரோ? வந்துருமா ப்ரோ? எதுவும் ப்ராப்ளம் இருக்காருல்ல? இன்னைக்கு ஃபர்ஸ்ட் அப்டேட்டு அமர்கலம், ரன்னு, சிவகாசி இந்த 3 படமும் ஏப்ரல் 24ஆம் தேதி ரீ-ரிலீஸ் ஆகுது. சரி ரைட்டு, வேற என்ன ஸ்பெஷல் சொல்லுங்க, வேற என்ன டாபிக் சொல்லுங்க, இல்லைன்னா முடிச்சுட்டு மேட்ச் இன்ட்ரெஸ்டிங்கா போகுதுன்னா மேட்சை பார்க்கலாம். சிஎஸ்கே வந்து பீக்ல போயிட்டு இருக்கு, ஒரு வழியா முதல் வெற்றி வந்துடும் போல இருக்கு. விஷால் ப்ரோ சொன்னாருன்னா நல்லா இருக்கும். விஷால் ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. நான் எதுவும் சொல்லலை, எல்லாம் கடிக்க போறேன். நான் பாப்போம் ப்ளீஸ். அட சும்மா சொல்லுங்க. சிஎஸ்கே சூப்பரா விளையாடுது, சிஎஸ்கே ஜெயிக்கிற மாதிரி இருக்கு. சென்னையில முதல்ல கட்சி சிஎஸ்கே சீரீஸ்ல ஃபர்ஸ்ட் வின்னிங் எடுக்குது. சொல்லுங்க பரணி, இவ சொல்லலாமா? அண்ணன் என்ன சூழ்ச்சி பண்றாரா? சொல்லுங்க சொல்லுங்க விஷால், சொல்லுங்க விஷால். என்ன வெட்டு கட்டி இருப்பீங்க அண்ணன், சும்மா இருங்க. இல்லங்க, அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. நான் அக்ஷர் பட்டேல் மேல கட்டி அக்ஷர் பட்டேல் அவுட் ஆயிட்டாங்க. இனிமேல் எனக்கு மேட்ச் நடந்தா என்ன நடக்காட்டி என்னங்கிற மாதிரி தான். எனக்கு இந்த மேட்ச் எப்படி போகணும் பிரச்சனை இல்லை. சும்மா மேட்ச் பெட்டிங் முடிஞ்சிச்சு, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இனிமேல் மேட்ச் ஜாலியா பார்க்கலாம், அவ்வளோதான். இது வரைக்கும் ப்ரெஷர்ல பார்த்துட்டு இருந்தேன், அவன் அவுட் ஆயிட்டான், முடிஞ்சு போச்சு. இனிமேல் அது மேட்ச் என்ன ஆனாங்க என்ன கதை தான். ஆனா சஞ்சு இன்னைக்கு சூப்பரா ஆடினாங்க. ஏன் ஆடி முடிச்சுட்டாரு, அவரெல்லாம் விடுங்க. இப்ப சிஎஸ்கே சூப்பரா பவுலிங் போடுறாங்க, சிஎஸ்கே சூப்பரா விளையாடுறாங்க. சொல்லுங்க. ஏய் தூக்கிட்டாரியா பரணி விஷால? ஐயோ நான் இல்ல பரணி, புரிஞ்சு போச்சு பரணி உங்க ஊர். சரி ரைட்டு, ஓகே முடிச்சிடலாமா? நாளைக்கு பார்ப்போமா? ஓகே 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 பை பை பாய் பாய் பாய்.